எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கத்தை எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் மாற்ற தேவையில்லை என்பதற்கான சான்றுகளை நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற விமர்சனங்கள்ல பெண்களுடைய ஆடை சம்பந்தமான விமர்சனங்கள் எவ்வளவு அபத்தமானவை என்பதையும், விவாகரத்து என்ற இஸ்லாமிய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் எவ்வளவு அபத்தமாக இருக்கின்றன என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நீதிமன்றங்களிலே ஆண்கள் விவாகரத்து கேட்டு வழக்கு தொடுக்கும் பொழுது அதுல நீதிமன்றங்கள் எப்படியெல்லாம் இந்த விவாகரத்து வழக்கை கையாண்டிருக்கின்றன, இந்த மாதிரியான ஒரு நிலைமையினால் இல்லற வாழ்க்கையுடைய அர்த்தம் ஏதாவது இருக்குமா, பல வருடங்கள் பிரிந்திருந்தா கூட உனக்கு விவாகரத்து கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் தாய் வீட்டில் இருந்து கொண்டிருந்தா கூட விவாகரத்து கிடையாது, 26 வருஷம் ஆனா கூட விவாகரத்து கிடையாது என்றெல்லாம் சொல்வார்களே. ஆனால் அப்ப விவாகம்டா என்ன, ரத்து என்றால் என்ன என்ற ஒரு அர்த்தம் கூட தெரியாத வகையில் தான் நாட்டு நடப்பு இருப்பதை நம்ம நேற்று பார்த்தோம். அதே நேரத்தில் இப்படி எல்லாம் தீர்ப்பளிக்கிறார்கள் இல்லையா, இதற்கு ஒரு தெளிவான சட்டம் இல்லாத ஒரு காரணம். தெளிவான எந்த ஒரு சட்டமாவது இருந்தா எல்லாரும் ஒரே மாதிரி தீர்ப்பளிப்பாங்க. இப்ப நேற்று 26 வருஷத்துக்கு தாய் வீட்டில் இருந்து கொண்டு புருஷன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மனைவி சம்பந்தமாக அதெல்லாம் விவாகரத்து தர முடியாது, நீங்க கையில இன்னொரு வழக்க பாருங்க. டெல்லியில 2 பேரு அதை இணையதளங்கள்ல கொடுத்துட்டு பெயர் மாற்றப்பட்டுள்ளது போட்டிருக்காங்க. ஒரிஜினல் பெயரை கொடுக்காம நீதிமன்ற வழக்கு தான், பெயர் மாற்றப்பட்டுள்ளது என்ற தலைப்புல அந்த செய்தியை சொல்றாங்க. 2000வது ஆண்டு செப்டம்பர் மாசம் இவங்க 2 பேருக்கு ஒரு தம்பதிக்கு கல்யாணம் நடக்குது. 2000வது 13 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்கிறது. அப்ப இந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னா, திருமணம் ஆனதிலிருந்து அடிக்கடி அவங்க தாய் வீட்டுக்கு போறாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல, அந்த கேஸுக்கு இது பரவாயில்ல. 26 வருஷம் மொத்தமா போய் அம்மா வீட்டுல இருந்தாங்களே, அந்த நேற்று சொன்ன வழக்கை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பெண்ணு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறது ரொம்ப பாதிக்கப்பட்டு, அப்ப குடும்ப வாழ்க்கைன்னா அவருக்கு தேவைப்படுது. இவர் மாசத்துக்கு 5 தடவை 3 தடவை 10 தடவை அங்க போய் அம்மா வீட்டுல இருந்துறேன்னு சொன்னா, அப்ப எனக்கு எது கல்யாணம், எனக்கு இந்த கல்யாணத்துல நன்மை பையன் என்று ஒரு ஆண் யோசிப்பதில் அர்த்தம் இருக்கிறது. அப்ப இப்படியே போய் கொண்டிருந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, 2007 ஒரேடி அம்மா வீட்டுக்கு போன திரும்பி வரவே இல்லை. 2000 கல்யாணம் நடக்கிறது. 2000 2007 வரைக்கும் என்னன்னு கேட்டா, இங்க 10 நாள் இருக்குது, 20 நாள் அங்க இருக்கிறது, அங்க 20 நாள் இருக்குது, இங்க 10 நாள் இருக்கு, இந்த மாதிரியாகவே அடிக்கடி போய் கொண்டிருக்கிறார்கள், கூட்டிட்டு வர வேண்டி இருக்கிறது. கடைசியில் 2007 போய் போனவங்க வரவே இல்லை. அப்ப இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. ஃபேமிலி கோர்ட் இருக்குல்ல, குடும்ப நல நீதிமன்றம். அதுல அந்த கணவர் மனோஜ் கற்பனையா பேரை போட்டிருக்கிறாங்க. அவர் வழக்கு போடுகிறார். விசாரித்து விட்டு என்ன செய்யறாரு அந்த நீதிபதி, இதுல அடிக்கடி தாய் போனா குடும்ப வாழ்க்கை நடத்துறதுனா கல்யாணம் பண்றது, நீங்க அடிக்கடி உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி குடும்ப நீதிமன்றம் தலாக்கு விவாகரத்தை கொடுத்துரு, விவாகரத்து செல்லும், நீ சொல்லக்கூடிய காரணம் சரியா இருக்கிறது, 2007 இருந்து 3 வருஷமா 4 வருஷமா மனைவி இல்லாம இருந்துச்சுன்னா அது நியாயம் கிடையாது, அதனால உனக்கு விவாகரத்தை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு குடும்ப நீதிமன்றம் சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண் தரப்புல என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யணும், விவாகரத்து கேட்கும் பொழுது இவங்க விவாகரத்தை ஆயுதமா யூஸ் பண்றாங்க. பெண்கள் வாழ்க்கையை கேட்டு போராடுவது நியாயம். இவர் விவாகரத்து கேட்டார்னா அவங்க என்ன செய்யணும், கோர்ட்ல இல்ல நான் தாய் வீட்டிலே போய் இருக்க மாட்டேன், 2004 வருஷம் தப்பு தான், இனிமேல் நான் கணவரோட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாழ்கிற உரிமையை கேட்கலாம். அதனால விவாகரத்து கொடுக்காதீங்கன்னு கேட்டா அது நியாயம் இருக்கிறது. நான் வரவிட மாட்டேன், ஆனா விவாகரத்து கொடுக்க கூடாது, எனக்கு வாழும் உரிமை வேணும்னு ஒரு வழக்கு போட்டு விட்டுறாங்க. வாழும் உரிமை வேண்டும் வழக்கு போடணும், போயிட்டா முடிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, கணவனோட நான் வீட்டுக்கு போயிடுறேன், இனிமே ஒழுங்கா இருக்கிறேன், குறைந்த நேரத்தில் நான் தாய் வீட்டுக்கு போய்க்கிறேன், அதிகமான நேரங்களில் நான் என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்படியும் சொல்லாம என்ன பண்றாங்கன்னா, விவாகரத்தை நம்ம வாழவும் கூடாது,
விவாகரத்துன்னு கொடுத்தா வேற கல்யாணம் பண்ணிடுவான், பண்ண விடக்கூடாது. மனைவிங்கிற பேர்ல நம்ம இருக்கணும். அவன் செத்துட்டா சொத்துல பங்கு வேணும், நல்ல விஷயத்துல நமக்கு செய்யணும். அதே நேரத்துல மனைவி என்ற முறையில கணவனுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷங்களை கொடுக்க மாட்டேன் என்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிற பெண்கள் தான் அந்த வழக்கெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒன்னும் இணங்கி வந்துவிட்டு என்ன செய்யணும், இல்லற வாழ்க்கையை தொடரணும், அது நியாயம். இல்லற வாழ்க்கையை தொடரவும் மாட்டேன், நான் பாட்டுக்கு அங்கதான் இருப்பேன், நீ உனக்கு விவாகரத்து தர விட மாட்டேன்னு கோர்ட்ல போய் கொடுத்துறாங்க. மேல் கோர்ட்ல போய் அப்பீல் பண்றாங்க. மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ண உடனே இது கரெக்ட் தான், கீழ்கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு சரிதான் சொல்லி டெல்லி ஹைகோர்ட் என்ன செய்யுது, இது தீர்ப்பளிச்சிடுறாங்க. அந்த நீதிபதிகள் வீணா பீர்பால்ங்கிறவங்க நீதிபதி, பிரதீப் நந்தரா ஜாக் என்ற ஒரு நீதிபதி, 2 நீதிபதிகள் இதை விசாரித்து, இப்படி அடிக்கடி அம்மா வீட்டுல போய் இருந்தீங்கன்னா 4 வருஷம் அங்க இருந்தீங்கன்னா எப்படி ஒரு வாழ்க்கை நடத்துவாரு, அதனால உன் கோரிக்கை ஏற்றுக்கிற முடியாது, அவர் விவாகரத்து கேட்கறது சரிதான் அப்படின்றாங்க. இப்ப நம்ம இதை பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இதே மாதிரி நீதிமன்றங்கள் தான் வேற நீதிபதி உட்கார்றாங்க. அவர் 26 வருஷம் ஆனாலும் பட்டுப்புழு உதாரணம் சொல்லி என்ன செய்யறாரு, 26 வருஷம் மனைவி வராட்டா கூட அது விவாகரத்து தர முடியாதுங்கிறாரு. இந்த நீதிபதி 2 பேரும் என்ன செய்யறாங்க, 4 வருஷம் வரல விவாகரத்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விவாகரத்துக்கு ஒரு ரூல் கிடையாது. நீதிபதி விரும்பின மாதிரி என்ன தேவைப்பட்டு உதாரணம் சொல்லி தீர்ப்பளிக்கணும், அப்படிதான் இருக்கு. சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கிறதா இருந்தா ஒரே மாதிரி தீர்ப்பளிக்கணும். குறைந்த காலத்துக்கு வாழலை என்பதற்காக விவாகரத்து கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு வாங்குறதுக்கு 6 வருஷம் ஆச்சு, அது ஒரு விஷயம். இந்த தீர்ப்பு அவர் வாங்குவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு, விவாகரத்து தீர்ப்பு வாங்குறதுக்கு 2007 போட்ட வழக்கு இப்பதான் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அப்ப 6 வருஷத்துக்கு 5 வருஷம் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு கிடைச்சிருக்கிறது, உன் மனைவி இல்ல, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கேன்னு. இந்த 5 வருஷம் என்ன பண்ணுவான், அவனுடைய தேவைக்கு ஒரு ஆண் என்ற முறையில் அவனுக்குன்னு சில தேவைகள் இருக்கிறது. 5 ஆண்டு காலம் கோர்ட்டு படியேறி அலைஞ்சு இளைஞ்சு கடைசியில நீ விவாகரத்து செல்லும் தீர்ப்பு அளிக்கிறாங்க. அப்புறம் வேற கல்யாணம் பண்ண முடியும். செல்லும் தீர்ப்பு அளிக்கணும்னா அவர் கல்யாணம் பண்ண முடியாது. அந்த பொதுவான சட்டங்கள்ல, இந்து சட்டங்கள்ல, பொது சட்டங்கள்ல அப்படிதான் ரூல் இருக்குது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப நம்ம என்ன பாக்குறோம், 26 வருஷம் மனைவி வரலன்னு சொன்னாலும் நீ விவாகரத்து தரமாட்டேன்னு ஒரு கோர்ட்டு சொல்லுது, 2மே உயர் நீதிமன்றம் தான். இன்னொரு கோர்ட்டு சொல்லுது 4 வருஷம் நீ இப்படி 5 வருஷம் நீ வாழாட்டி எப்படி உனக்கு மனைவியாரங்க ஏத்துக்கிறது, விவாகரத்துன்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன வழங்குதுன்னா, எந்த வித ரூல் சட்டம் ஒண்ணுமே கிடையாது. அந்த நீதிபதியுடைய மனநிலை, அவர் பொண்ணை பெற்றவர் அது ஒரு மாதிரி தீர்ப்பளிக்கிறாரு, அவர் மாப்பிள்ளை பெற்றவர் அது அப்படித்தான் வழங்குறது. அவருடைய குடும்பத்தில் அவர் என்ன மாதிரி சந்திக்கிறாரோ அதற்கு ஏற்றவாறு வியாக்கியானங்களை கொடுத்து தீர்ப்பளிக்கிறதுனாலதான் 2மே ஹைகோர்ட்ல சொல்லுது. அது உனக்கு விவாகரத்து தர முடியாதுன்னு ஒரு ஹைகோர்ட்டு, இன்னொரு ஹைகோர்ட்டு உனக்கு தருவேங்குது. அதிக காலத்துக்கு மனைவி வாழாவிட்டாலும் விவாகரத்து கிடையாது, குறைஞ்ச காலத்துக்கு வாழாட்டாலும் விவாகரத்து உண்டு என்றெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் போராட வேண்டி இருக்கிறது. இது கிடைச்சிருச்சு நீங்க சந்தோஷப்பட இயலாது. அப்ப ஒரு மனிதன் கணவன் மனைவி பிரச்சனையா இருந்துச்சு, சேர்ந்து வாழ முடியாது, முத்தி போச்சுங்க என்ற நிலையில பிரியணும் ஒரு ஆண் தரப்புல விரும்பினால் குறைஞ்சது 5, அதிகபட்சம் 50, 40, 60 ஆண்டுகள்லாம் கூட ஆகும். ஒரு வழக்கு முடியும் எத்தனை வருஷம் ஆகும், கல்யாணம் வழக்கு போட்டு 60 வருஷம் 50 வருஷத்துக்கு பிறகு கூட தீர்ப்பளிப்பாங்க, உனக்கு விவாகரத்து தருவோம் இல்ல தரமாட்டோம், அப்படிலாம் இருக்கிறது வழக்குகள். அப்ப இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 5 வருஷம் எடுக்கிறது. கீழ்கோர்ட்ல கொடுத்து அப்புறம் மேல் கோர்ட்ல இப்ப கூட இது முடிஞ்சிருன்னு சொல்ல இயலாது. இது எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அது இன்னொரு 5 வருஷம் சேர்த்துக்க வேண்டியதான். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு மனுவை போட்டு விட்டாங்கன்னா இவன் மறுபடியும் கல்யாணம் பண்ண இயலாது. அந்த வழக்கு முடியட்டும். கீழ்கோர்ட்ல விவாகரத்து ஓகேன்ட்டாங்க, ஹைகோர்ட்ல ஓகேன்ட்டாங்க. அந்த பெண்ணு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலன்னா இவர் கல்யாணம் பண்ணிவிடலாம். சுப்ரீம் கோர்ட்ல போய் எந்த தீர்ப்பு சரியில்லைன்னு கொடுத்தாங்கன்றீங்க, அப்ப நிறுத்தி வச்சிருவாங்க. நிறுத்து, நான் விசாரிச்சு முடிவு சொல்றேன். அது வரைக்கும் இன்னொரு 5 வருஷம், இன்னொரு 2 வருஷம், அதுக்கப்புறம் உண்டுன்னு சொன்னாலும் சரி 7 வருஷம் ஆகி போயிடும். இல்லன்னு சொன்னா அது பெரிய நிரந்தரமாகவே அவருடன் இருந்தாகணும். குடும்ப வாழ்க்கை கிடையாது, தாம்பத்தியம் கிடையாது, மனைவி என்ற முறையில் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டும், அவள் மனைவி என்ற முறையில் இவனுக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்க மாட்டாள். இந்த மாதிரியான இது ஒரு வாழ்க்கையா, இது பிளாக்மெயிலா, இது ஒரு மிரட்டலா, இதை என்ன எப்படி எடுத்துக்கொள்வது இதை? அப்ப ஒண்ணு வாழ்றவங்க விரும்பி வாழ்ந்தா வாழ்ந்துடணும், வாழலையா எனக்கு ஏற்ற வாழ்க்கை நான் அமைச்சுக்கிறேன், உனக்கு ஏற்ற வாழ்க்கை நீ அமைச்சுக்கன்னு பிரிஞ்சுட்டா அது சரியாக இருக்கும். இப்படி எல்லாம் பயன்படுத்துற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இஷ்டத்துக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கும் இன்னும் பல சம்பவங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை நீங்க பார்க்கலாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல ஜெயந்த் என்பவருக்கும் அபிதா என்பவருக்கும் கணவன் மனைவி அவங்களுக்குள்ள பிரச்சனை. இவங்களுக்கு 2001 திருமணம் ஆகுது, 2001 கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனவங்க
2012 அடுத்த வருஷமே இவர் என்ன செய்யறாரு, நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. ஒரு வருஷத்துல என்ன செய்யற வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு போடுறாருன்னு கேட்டா, இந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தந்தாங்க, அவங்க ஏற்கனவே அவங்க மனநோயாளியா இருந்தாங்க, மெண்டலா இருந்த ஒரு பெண்ணை என் தலையில கட்டிட்டாங்க, மறைச்சு கட்டிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணின பிறகு பார்த்தா அது பைத்தியக்காரியா இருக்குது. ஒரு பைத்தியக்காரியோட நான் எப்படி வாழ்க்கை நடத்துறது, மறைச்சு எனக்கு தலையில கட்டிட்டாங்க. அது தற்காலிகம் அப்படி வந்திருக்கு, சீக்கிரம் சரியா போயிடும் என்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இழுத்தடிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவங்க மனைவியாவே இருக்கல. ஒரு மனநோயாளியோட நான் எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு சொல்லி, அதாவது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு இவங்க இருக்கா புயல் அவங்க இருக்கச்சியா போனா சேர்ந்து வாழ்ந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது வச்சுக்க மாட்டாங்க, வச்சுக்க என்ன செய்யறது, வாழ்ந்துட்டீல. ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான், ஒரு 5 வருஷம் 3 வருஷம் குடும்பம் நடத்தி விட்டான். அப்புறம் பைத்தியக்காரியா போனா சரி நம்மளோட மனைவியா இருந்தவள் என்பதற்காக வேண்டி இல்லற வாழ்க்கை நடத்த முடியாட்டா கூட வீட்டில் இது மனைவியாக இருந்துக்க, என்னோட சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரியாவது அப்படி வைத்துக் கொள்றதா ஒரு நியாயம் இருக்கும். மெண்டலா இருக்குங்கிறத மறைச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதை விட்டுவிட்டு இன்னொரு குடும்பத்தில் கொண்டு தள்ளி இவனுக்கு இது பிரச்சனை, அவனுடைய தாய்க்கு பிரச்சனை, பெட்ரோல் சுமக்க வேண்டியான ஒரு மனநோயாளிக்கு எதுக்கு இல்லற வாழ்க்கையை விரும்புவாங்களா? இப்ப மனநோயாளி வந்துட்டாங்களா? அது மாதிரிலாம் நாட்டமெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெண்ணை கொண்டு போய் இன்னொரு ஆம்பளை தலையில கட்டி, அவன் மாமனார் மாமியார் தலையில கட்டி அந்த குடும்பத்தை நாசமாக்குற நியாயமற்ற ஒரு செயல் தானே. அப்ப மனநோயாளியா இருந்தா பெட்ரோல் சுமக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் சுமக்க எப்படி அர்த்தம்? சுமக்குவான். எப்ப சுமக்குவான்? அந்த தாம்பத்திய சுகம் கிடைச்சா சுமக்குவான். அதுவும் கிடையாது. நமக்கு ஒரு மண்டல கொஞ்சம் வாழ்க்கை நடத்தின அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, விவாகரத்து வழக்கு போடுறாரு. எப்ப 2002 வழக்கு போடுறாங்க. ஒரு வருஷம் தான் ஆகுது. இந்த காரணத்தை சொல்லி வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டா எதிர்த்தரப்பு வரணும்ல. எதிர்த்தரப்புல இருந்து நான் விவாகரத்து வேணும்னு போட்டா உடனே கோர்ட்ல கொடுக்க மாட்டாங்க, மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்பினா என்ன செய்யணும், மனைவி தரப்புல ஆஜராகணும். கோர்ட்ல ஆஜராகி கொடுக்காதீங்க, கொடுங்க, நான் மெண்டல் இல்ல, இந்த இருக்கு ஆதாரம், அந்த சுதந்திரமா நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கணும். அவங்க ஆஜராகல. குடும்பத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, மனநோயாளி இல்லாட்டி ஆஜர்படுத்தி இருப்பாங்க. மனநோயாளி இல்லாம இருந்தா கோர்ட்ல போய் மனநோயாளி இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா கேஸ் ஓடப்பட்டு போயிடும். அப்ப இவங்க ஆளை அனுப்பாது எதை காட்டுது, மனநோயாளிகள் தெரிஞ்சு போயிடும். கோர்ட்ல போயிட்டு ஒரு 2 கேள்வி கேட்டால பைத்தியம் வழங்கி வாங்கல. கோர்ட்ல போய் நிப்பாட்டணும்னு சொன்னா விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சிடும், இவன் புருஷங்காரன் கம்ப்ளைண்ட் கரெக்ட் தெரிஞ்சு போயிருந்தவுடனே இவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம கோர்ட்டுக்கு போய் இழுத்தடிப்போம், விவாகரத்து வழக்கு போட்டுட்டு வாய்தாக்கு மேல வாய்தா போயிட்டே இருக்கட்டும், விசாரணைக்கே ஒத்துழைக்காம நம்ம இருப்போம். பல வருடங்கள் என்ன செய்யறது, கோர்ட்டுக்கு வராம அவங்க என்ன செய்யறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அப்ப ஒரு வழக்கு போட்டு எதிர்த்தரப்பு வரலன்னு சொன்னா அப்ப என்ன செய்வாங்கன்னா, நீதிமன்றத்தில் ஒரு ரூல் இருக்கிறது, எக்ஸ் பார்ட்டி தீர்ப்பு. எக்ஸ் பார்ட்டின்னா நான் உங்க மேல வழக்கு போடுறேன், நீங்க என் மேல வழக்கு போடுறீங்க, நான் கோர்ட்டுக்கு என் நியாயத்தை சொல்லணும். ஒரு தடவை பார்ப்பாங்க, 2 தடவை பார்ப்பாங்க, ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வரலன்னு சொன்னா உங்க கோரிக்கையை ஏற்று உங்களுக்கு தான் அந்த சொத்து தீர்ப்பளிச்சிருவாங்க. ஆதாரம்லாம் தேவையில்லை. அவன் சொத்து ஏங்கிறான், உன்னை கூப்பிட வரமாட்டேங்கிற, நீ வராம இருக்கிற காரணத்தினால் சொத்து அவனுக்கு தான் தீர்ப்பளிச்சிருவாங்க. இதுக்கு பேர் எக்ஸ் பார்ட்டி தீர்ப்புங்கிறது. அப்ப எக்ஸ் பார்ட்டி எதிர்பார்ட்டி வரல என்று சொன்னால் வழக்கை விசாரித்து தீர்ப்பளிக்காம அவன் வராமல் இருப்பதை ஆதாரமாக கொண்டு இவனுக்கு சாதகமாக, வழக்கு போட்டவனுக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருவாங்க. அப்ப நீதிபதி என்ன பாக்குறாரு, எத்தனை வாய்தா எத்தனை அனுப்புறது, ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறுமை வேணாமா, அளவு வேணாமா, நீங்க எப்பவும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த அடுத்த வரை வரலன்னா எக்ஸ்பர்ட் தீர்ப்பு வழங்கினு சொல்றாரு. அப்பவும் வரல. அடுத்த முறை கடைசி ஆஜராகவில்லை என்று சொன்னால் இவர் கேட்டதை கொடுத்துருவேன். விவாகரத்து கேட்கிறார், உன் கருத்தை கேட்கறதுக்கு நீ வரல, இவர் கேட்கறதுக்கு இவருக்கு சொல்றதான் கரெக்ட், நாங்க முடிவு எடுத்துருவோம். உன் தரப்புல வாதம் வைக்கலன்னா இவர் சொல்றபடி நீ மெண்டல் தான் அப்படிங்கிற தீர்ப்பளிச்சுக்கோன்னு சொல்லி அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கீழ் கோர்ட் எக்ஸ் பார்ட்டி தீர்ப்புல என்ன செய்யுது, இவங்க விவாகரத்து ஓகே, திருமணத்தில் மறைச்சு இவங்க செஞ்சிருக்கிறது இதன் மூலம் உறுதியாகிறது, ஒரு மனநோயாளியோட வாழ முடியாது என்பது கரெக்ட் தான் சொல்லி தீர்ப்பளிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கோர்ட்டு ஆஜர்லாம் ஆகாம கொடுத்துட்டாங்க, மறுபடி இன்னொரு வழக்கு கொண்டு போடுறாங்க. இப்பதான் வழக்குக்கே போறாங்க. கூப்பிடும் போதெல்லாம் கோர்ட்டுக்கு போகாத பெண் தரப்பினர் என்ன செய்யறாங்க, இப்ப கோர்ட்டுக்கு போய் எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, ஆஜர் அவர் மன்னிச்சுக்கிறங்க, இப்ப எங்களை சேர்த்து வைங்கன்னு புதுசா ஒரு மனு என்ன செய்யறாங்க, கொண்டு போய் அதை கொடுக்குறாங்க. மனுவை கொடுத்து மறுபடியும் ஆஜராக மாட்டாங்க. அது விஷயம், மனுவை கொடுத்து இழுத்தடிக்கிறது தான். மனு வக்கீல் தான் கொடுப்பாரு. என் கட்சிக்காரர் அதை சேர்த்து வைக்கும்படி மனு கொடுக்கிறார், இதை மறுபரிசீலனை செய்யுங்க அதே கோர்ட்லயே மனு கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, கூப்பிடும் போதெல்லாம் நீ வராம இப்ப சேர்த்து வைக்க சொல்றியா, தீர்ப்பளிச்சாச்சு, மறுபடியும் மறு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படி தள்ளுபடி பண்ணிடுறாங்க.
அப்ப விவாகரத்தை கொடுத்துறாங்க. இந்த பெண் தரப்பினர் என்ன செய்யறாங்க, சரியான பெற்றோரா இருந்தா நம்ம ஒரு மனநோயாளிய மறைச்சு ஏமாத்திருக்க ஒரு ஆம்பளைய அவங்க தாம்பத்தியம் நடத்துறத கல்யாணம் பண்றான், அது நம்ம மேலதான் மிஸ்டேக் இருக்கிறது அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இல்லங்க நாங்க கூட்டி வச்சுக்கிறோமுங்க அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லணும். அதை விட்டுவிட்டு அவனுக்கு விவாகரத்தும் கொடுத்த பிறகு பல வருடங்கள் அவன் வாழ்க்கை இல்லாம இருக்கிறான். அப்ப விவாகரத்தும் கொடுத்த பிறகு அது கொடுத்தது வேணாம்னு சொல்லி எதிர்பார்த்து என்ன செய்யறாங்க, மறுபடியும் மனு கொடுக்கறாங்க. கொடுத்தோன்னு என்ன செய்யறாங்க, அந்த நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு மறுபடியும் மனு கொடுக்கறாங்க. மனநோயாளி அந்த பெண் தரப்புல இருந்து மனநோயாளி குற்றம் சுமத்தினார் இல்லையா, அவங்க தரப்புல இருந்து என்ன செய்யறாங்க, மனு கொடுக்கறாங்க. கொடுத்தவன ஹைகோர்ட் நம்ம சென்னை ஹைகோர்ட் என்ன செய்கிறது, இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தீர்ப்பை பாருங்க. ஒரு பெண் மனநிலை சரியில்லாதவர் என்ற காரணத்திற்காக ஒருதலை பட்சமாக தீர்ப்பளிக்க கூடாது. மனநிலை சரியில்லாட்டி முன்னாடி வாழத்தான் வேணும். என்ன சொல்றாங்க, கிரிக்கெட் பைத்தியக்காரியா இருந்தாலும் மனநிலை நீதிபதி ஹைகோர்ட் தீர்ப்பு இது, மனநிலை சரியில்லாதவர் என்ற காரணத்துக்காக ஒருதலை பட்சமாக தீர்ப்பளிக்க கூடாது. சட்டம் அப்பாவிகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் இருக்க வேண்டும். அப்பாவின்னா யாருக்கு கோர்ட்டுக்கு தெரியல. மண்டலுக்கு அப்பாவித்தனம் என்ன இருக்குது, இவன் தான் அப்பாவி. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை இல்லாம என்னடா ஏமாத்தப்பட்டு நிக்கிறான். ஒழுங்கா செஞ்ச நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பான், வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி. இதுவரை 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றிருப்பான் 8 வருஷத்துல. அவளையும் நாசமாக்கிட்டு என்ன செய்யறாங்க. இப்ப அவர் கேட்கிற நீதிபதி சொல்றாரு, சட்டம் அப்பாவிகளுக்கு உதவி செய்யும் நோக்கில் இருக்க வேண்டும். ஒருவர் ஆஜராகவில்லை எனில், அவர் சொல்றாரு, அவர் வரலன்னா நீ மட்டும் ரத்து பண்ணிடுவியா, எக்ஸ்பர்ட் கொடுத்துருவியா. ஒருவர் ஆஜராகவில்லை எனில் கோர்ட் தானாக முன் ஒரு பாதுகாவலரை நியமித்து வழக்கை நடத்தி இருக்க வேண்டும். அவங்க வரல இல்ல, அவங்க சார்பா நீனா ஒரு ஆளை எதிர்பார்த்து நியமிச்சு நடத்திருக்கணுமா. ஒரு அற்புதமான தத்துவம் பாருங்க. அப்ப கோர்ட் என்ன செய்யணுமா, அந்த சம்பந்தப்பட்ட பெண் தரப்புல வரல என்று சொன்னா கோர்ட் என்ன செய்யணும், அவர்கள் வராத காரணத்தினால் கோர்ட் சார்பாக நான் இவரை நியமிக்கணும் ஒரு ஆள் நியமிச்சு அவர் பெண்ணு சார்பாக என்ன செய்வார், ஆஜராக. பெண் வரவே மாட்டாங்களாம் கோர்ட்ல. நான் பைத்தியமா இல்ல நிரூபிக்க வர மாட்டாங்களாம். நீங்களா கோர்ட் என்ன செய்யணும், இன்னார நியமிக்கிறேன் ஒரு ஆள் நியமிச்சுட்டு அவர் மூலமா வழக்கு நடத்தி இருக்க வேண்டுமா. அது மாத்திரம் இல்ல, இம்மாதிரியான தீர்ப்புகளை பார்த்து, எந்த தீர்ப்பு, இந்த மனநோயாளியோட வாழ்றது சரியில்லைன்னு தீர்ப்பளிச்சுட்டாங்கல்ல, இந்த தீர்ப்பை எல்லாம் பார்த்து ஹைகோர்ட் கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாது. எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்கிற ஹைகோர்ட் கேக்குது, கீழ்கோர்ட் விவாகரத்து பண்ணிருக்கிறியா. இந்த மாதிரியான தீர்ப்பு நாங்க ஹைகோர்ட் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான தீர்ப்புகளை பார்த்து ஹைகோர்ட் கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாது. கீழ்கோர்ட்டில் செய்யப்பட்ட உத்தரவுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. அப்ப அவன் பொண்டாட்டி தான் விவாகரத்து இல்லைன்னு அர்த்தம். மறைச்சு கல்யாணம் பண்ணி இருந்தாலும், மனநோயாளியா இருந்தாலும், 10 வருஷம் மனநோயாளியா இருந்தாலும், கோர்ட்டுக்கு தன்னுடைய நிலையை நிரூபிக்காவிட்டாலும் அது முடியாது. மனநோயாளியா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி தான். அப்ப இவனுக்கு என்ன வாழ்க்கை? ஒரு ஆண் என்ற முறையில் அவனுடைய உணர்வுகளுக்காக தானே கல்யாணம். கல்யாணம் எதுக்கு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உணர்வுகளுக்கு தான் கல்யாணம். இவனுடைய உணர்வுகளுக்கு என்ன என்ன கருத்தில் கொண்டார்கள் இவர்கள்? இவன் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இப்ப மனைவியும் சேர முடியாது, வாழ முடியாது, அது மண்டலோட சாத்தியப்படாது, அது முடிஞ்சிருச்சு. அப்ப இவனுடைய தாம்பத்தியத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வப்பாட்டி வச்சுக்க சொல்றீங்களா? அதை வச்சாலும் குற்றம் கிடையாது நம்ம நாட்டில். அல்லது டெய்லி ஒரு பெண்ணிட்ட போய் விபச்சாரம் பண்ணணும்னு சொல்றீங்களா? அல்லது அட்டைக்கு சாமியார போகணும், துறவரம்பு போகணும் என்ன சொல்ல வர்றீங்க? அல்ல ஆண்மை நீக்கிடலாங்க பேச, அது சிம்பிளான வழியா இருக்கும். பேசாம என்ன செய்யணும், விவாகரத்து வழங்குறதுக்கு மேல என்ன செய்யணும், விவாகரத்தும் கிடையாது, இவனுக்கு காயடிச்சு விட்டுருங்க, அது பெற்றா இருக்கு, அதெல்லாம் செய்யணும். அப்ப அந்த மாதிரி விட்டு அவன் வேற மாதிரி நாட்ட வராதா இல்லையா? அப்படி செஞ்சாதான் இந்த தீர்ப்பை வச்சு அவன் வாழ முடியும். இந்த தீர்ப்புக்கு பிறகு மனைவியா வாழ்றதா செய்யணும், அவனை ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும். ஆண்மை நீக்கம் கோர்ட்ல உத்தரவு போட்டு இவங்களுக்கு ஆண்மை நீக்கம் செய்து விடுங்கள், பொண்டாட்டி என்ற முறையில் சம்பாதிச்சு சோறை மட்டும் போட்டுட்டு இருக்கட்டும். அப்ப சோறு போறதுக்கு தான் பொண்டாட்டியா? தங்க வைக்கிற உணவு உடை கொடுக்கறதுக்கு தான் பொண்டாட்டியா? அப்ப என்ன விளையாடுகிறார்கள்? தாம்பத்தியம் என்றால், வாழ்க்கை என்றால் என்ன? பெண்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா? அவங்களுக்கு எப்ப தங்களுக்கு புருஷன் பிடிக்கலையோ, அல்லது அந்த தாம்பத்தியம் பிடிக்கலையோ, அல்லது குறிப்பிட்ட ஆள் பிடிக்கலையோ, அவனுடைய இல்லற வாழ்க்கையில நடத்தக்கூடிய விதம் பிடிக்கலையோ, வேற வாரத்துக்கு போக வேண்டியதானே? ஒண்ணு ஒத்துழைங்க, இல்லன்னா பிரிஞ்சு போயிருங்க. ரெண்டுல ஒண்ணு தானே செய்யணும். இவனுக்கு நான் பொண்டாட்டி பேருக்கு பண்ண தவிர காலத்திலையும் எப்படிதான் கிடக்கணும். இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஹைகோர்ட் இந்த மாதிரி என்ன செய்யறது, தீர்ப்பளிக்கிறது. சரி, இப்படிதான் சட்டம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஏன்னு கேளுங்க, இன்னொரு கேச பாருங்க. இது என்ன மெண்டல் தீர்ப்பாச்சுல, இன்னொரு மெண்டல் தீர்ப்பு பாருங்க. இது ஹரியானா, இது தமிழ்நாட்டில் உள்ள விஷயம். ஹரியானா மாநிலத்தில் பங்கஜ் மகாஜன் அப்படிங்கிற மாப்பிள்ளை பேரு, மனைவி பேரு டிம்பிள். டிம்பிள்ங்கிற ஒரு பெண்ணை யார் கல்யாணம் பண்றா? பங்கஜ் மகாஜன் கல்யாணம் பண்றாரு. அப்ப என்ன செய்யறாரு, மனைவி மனநோயாளி,
அப்படின்னு என்ன செய்யறாரு, அவர் வழக்கு போடுறாரு. இதே மாதிரி அது மெண்டல், இதே மாதிரி மெண்டலா இருந்தா என்ன செய்யறாரு, அவர் வழக்கு போடுறாரு. இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்து மறைத்து விட்டார்கள், கல்யாணம் பண்ண உடனே தெரிஞ்சு போச்சு எனக்கு இவங்களோட வாழ முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப கீழ்கோர்ட்ல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இவர் மாதிரி இந்த ஹைகோர்ட் நீதிபதி இந்த நீதிபதி இருக்காங்கல்ல, இது மாதிரி ஆளுக்கு இருந்திருக்காங்க கீழ்கோர்ட்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெண்டலுக்குள்ள வாரது கேப்பியா, விவாகரத்து கிடையாது போ முன்னாடி தான் போட்டாங்க. கீழ்கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, இவர் அப்படி ஒரு மனு கொடுக்கிறாரு, இந்த மாதிரி ஹைகோர்ட் தீர்ப்பு படிச்சிருப்பாங்களா நம்ம தெரியல, கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, உனக்கு அவதான் பொண்டாட்டி, மனநோயாளி என்பதற்காகவெல்லாம் நீ விவாகரத்து கேட்க முடியாது அப்படின்றாங்க கீழ்கோர்ட்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அவர் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்டுக்கு போனா அந்த ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா, இவர் தள்ளுபடி பண்ணு, இந்த ஹைகோர்ட் அந்த ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணுது. என்ன பண்ணுது, சரிதான் உனக்கு விவாகரத்து கொடுக்க முடியாது, மெண்டல் காரணம் சொல்லி வராத, மெண்டலா இருந்தாலும் பொண்டாட்டி தான் அப்படிங்கிற மறைச்சு கல்யாணம் பண்ணி இருந்தாலும், மறைத்து கல்யாணம் பண்ணி இருந்தாலும், அவங்க இல்லற வாழ்க்கைக்கு அவங்க பொருத்தமற்றவர்களாக இருந்தாலும் அவங்க தான் உனக்கு மனைவி என்று ஒரே வார்த்தையா கீழ்கோர்ட்லயும் சொல்லிடுறாங்க, ஹைகோர்ட்லயும் சொல்லிடுறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் கொண்டு போறாரு. என்னங்க இந்த மாதிரி மெண்டல் கொண்டு போனா இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் யாரு, சதாசிவம் என்கிறவரும் சவுகான், சதாசிவம் தலைமை நீதிபதி ஆயிட்டாரு, முந்தின நாள் தலைமை நீதி ஆக்கினார்ல, அவர் சுப்ரீம் கோர்ட்ல சாதாரண நீதிபதியா இருக்காரு. அப்ப அந்த நீதிபதியா இருக்கும்போது சதாசிவமும் என்ன செய்யறாரு, சவுகான ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க. ரெண்டு விசாரிக்க என்ன செய்யறாங்கன்னா, மனநிலை பாதிப்பு இருந்தால் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விவாகரத்து உரிமை உண்டு, அதனால கீழ்கோர்ட் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது, அதனால உனக்கு விவாகரத்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுல சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மனநிலை இருந்தால் விவாகரத்து உண்டு அல்லது இல்லைன்னு ஒரு வரையில சட்டம் இருந்தா இப்படிலாம் சொல்ல முடியுமா? ஒருத்தர் இல்லைங்கிறாரு, ஒருத்தர் இருக்கு, பெரிய பாரதமான மேட்டரா இது, சரி சட்ட சிக்கலான ஒரு விஷயமா? மனநிலை இருந்து அதுக்குரிய மெடிக்கல் ரிப்போர்ட் அதெல்லாம் காட்டினாரே, ஆனால் குறைஞ்சபட்சம் அதுக்காச்சும் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காச்சும் கொடுக்கலாமான்னு கேட்டா நீதிபதி விருப்பத்தை பொறுத்ததுதான். நீதிபதியுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அவர் நினைச்சா செய்வாரு, மனநோயாளியா இருந்தால் வாழ்ந்து ஆகணும் பாரு. இன்னொரு நீதிபதிக்கு அந்த மாதிரி மனநிலை இல்லைன்னு சொன்னா மனநோயாளி எப்படியா குடும்பம் நடத்துறது? அப்ப அவங்க குடும்பத்துல சந்திப்பாங்கல்ல, அதை வச்சு தீர்ப்பளிக்கிறது. குடும்பத்துல சின்ன ஒரு இது தாங்க முடியல, டார்ச்சரைய மனநோயாளி எவ்வளவு டார்ச்சரா இருக்கும் அப்படின்ற ஒரு நீதிபதியா இருந்தாலும் வைங்க, அவர் என்ன செய்வாரு, அவர் வாழ்க்கை படத்தை கத்துக்கிட்டவர், அவர் மனநோயாளி எப்படி வாழ்றது கொடுத்துருவாரு. இவருக்கு அந்த மாதிரி அமையாம ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு வைங்களேன், அவர் என்ன செய்ய, அல்ல இவர் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இது போய் ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு வருதுன்னு வைங்க, அப்ப இந்த மாதிரி தீர்ப்பு அதை நினைக்க வேண்டி இருக்கிறது. எதனால இந்த சந்தேகம் வருது, மனநோயாளி என்பதற்கு கூட உங்களுக்கு தெளிவான ஆதாரம் சட்டம் இல்லையா? 26 வருஷத்துக்கு அவன் வாழ மாட்டேங்கிற, அது விவாகரத்து இல்லைங்கிறீங்க, 4 வருஷத்துல 5 வருஷம் இல்லைன்னு விவாகரத்து உண்டுங்கிறீங்க, மனநோயாளிக்கு விவாகரத்து இல்லைங்கிறீங்க, இப்படி இருக்குங்கிறீங்க. அப்ப அவனுக்கு இல்லை இவனுக்கு இருக்குது, என்ன சட்டம் இது, என்ன நாடு இது, என்ன இந்த சட்டத்தை, எந்த சட்டத்தை நாங்க ஏற்றுக்கொள்வது? எதன் பக்கம் திணிக்க பாக்குறீங்க? சரி உண்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருச்சு, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? அதான் மேட்ரு. இதுக்கு 8 வருஷம் இருக்கு. இது மனநோயாளிக்கு தீர்ப்பு, மனநோயாளியோட வாழ்றான், வாழ்ந்து பிடிக்கலன்னா நாளைக்கே ஒரு கல்யாணம் பண்ற சந்தோஷம் இருக்கணும். இதுக்காக வேண்டி கோர்ட்டுக்கு அலைஞ்சி பணத்தை செலவழிச்சு இங்க இருந்து அங்க இருந்து வக்கீலுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட்னா டெல்லிக்கு போகணும், இப்படி எவ்வளவு பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இவ்வளவும் ஆளுக்கட்சி வேற தொழில் பண்ண முடியாது, வியாபாரம் பண்ணி கோர்ட்டுக்கு வாங்க, 15 நாளுக்கு ஒருக்கா டெல்லிக்கு வாம்பாங்க, 15 நாளுக்கு ஒருக்கா போகணும், அங்க கல்கத்தாக்கு வாம்பாங்க, ஹரியானா கூட ஹரியானாக்கு வான்னு சொல்லுவாங்க, சண்டிகாருக்கு வான்னு சொல்லுவாங்க. இப்படி ஏன் போட்டுக்கு நீங்க அழைச்சு நீங்க பண்ணீங்கன்னா கடைசியில 8 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு விவாகரத்து உண்டுன்னு சொன்னா அநியாயம் தான். இவ்வளவு காலம் தாமதிச்ச அநியாயம் தானே. விவாகரத்து இல்லைன்னு சொன்னா பெரிய அநியாயம். 2 அநியாயம், ஒன்னு பெரிய அநியாயம் நடக்குது நாட்டுல, இல்லாட்டி சின்ன அநியாயம் நடக்குது. நியாயம் நடக்கல. இவனுக்கு விவாகரத்து கொடுத்தா அநியாயம் தானங்க. அது 10 வருஷமா, 10 வருஷம் என்ன பண்ண, அது வரைக்கும் என்ன பண்ணி இருப்பான்? அவன் சரியான ஆம்பளையா இருப்பான், என்ன பண்ணி இருப்பான்? எங்கேயாவது போயிருப்பான், வேற என்ன செஞ்சிருப்பான்? ஒண்ணு ஆம்பளை இல்லாம இருந்திருக்கானுங்க. அவன் ஆம்பளையா இருந்தான்னு சொன்னா வழக்குக்கு போகும்போது வேற ஒண்ணு பாத்துட்டு வந்துருவான். அதான் நடக்கும். கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லி என்ன செய்வான், அவனுடைய தேவைக்கு ஒன்று மாதிரி நடந்துட்டு வந்துருவான். அதான் நடக்க போகுது. அப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சட்டம் வைத்திருக்கிறீர்கள், இதன் மூலம் என்ன சொல்ல வர்றீங்க? குடும்ப வாழ்க்கை சரியா வரலண்டா கூட தாய் வீட்டுல இருந்து கொண்டு வரமாட்டேன்னு சொன்னா கூட நீங்க வாழணும்னு சொன்னா நீங்க என்ன விரும்புகிறீர்கள்? அப்ப எதை மாத்துறது? இப்ப இது மாதிரி எல்லாம் இருந்தா ஒவ்வொரு மனுஷன் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பெண்களும் இப்படி சிந்திச்சு பார்க்கணும்னு கேட்டா, நம்ம மகனுக்கு இப்படி ஒரு மருமக வந்தா எப்படி சிந்திச்சு பார்க்கணும்? இது பெண்கள் பிரச்சனையா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்?
ஒவ்வொரு ஆண்களும் சிந்திச்சு பார்க்கணும். இப்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டால் இந்த மாதிரியான ஒரு சட்டம் சரி என்று நம்ம சொல்லுவோமா? நம்ம தான் இந்த ஆள் என்று கற்பனை பண்ணிக்கொண்டு நமக்கு இந்த மாதிரி 25 வருஷம் 26 வருஷம் அல்லது முழு மண்டல கிரிக்கெட்சியை கொண்டாந்து கட்டி வச்சு கடைசியில தட்டி உடிச்சு பாத்திரம் குடிச்சு அந்த மாதிரி கதையை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க பொண்டாட்டிதான் சொன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம்? அப்ப பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வுகளில் இருந்து தீர்ப்பளிக்க வேண்டும். ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவாங்க. ஆணால் பாதிக்கப்பட்டால் பெண்ணுடைய உணர்வை கவனிங்க, பெண்ணால் பாதிக்கப்பட்ட ஆணுடைய உணர்வை கவனிங்க. யாரும் பாதிக்க கூடாது. அவளுக்கு தாம்பத்தியம் கிடைக்கணும், இவளுக்கு தாம்பத்தியம் கிடைக்கணும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும்? தீர்ப்புகள் அமைஞ்சிருக்க வேண்டும். இது இந்த மாதிரியாக அந்த தீர்ப்பு அமையலை என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இது ஒரு வழக்கு. எதுக்குன்னா சட்டமும் கிடையாது. நம்ம பார்த்தா என்ன விளங்குது? சட்டமும் கிடையாது. அநியாயத்துக்கு தாமதம். தாமதம் என்றால் சொல்லி முடியாத தாமதம். எதுல தாமதப்படுத்துறாங்க? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர்ல தாமதப்படுத்துறாங்க. சின்ன சின்ன தாமதப்படுத்திட்டு போயிடலாம். இந்த கட்டணம் யாருக்கு சொந்தங்கிற கூட தாமதப்படுத்திட்டு போகலாம். எனக்கா உனக்காண்டா அதனால ஒரு பெரிய விசாரத்துக்கு போயிட மாட்டான். இதுல போட்டு தாமதப்படுத்தினா என்ன? அவன் ஒரு இளைஞனா இருப்பான், அவனுக்கு உணர்வு இருக்கும், அவளுக்கும் உணர்வுகள் இருக்கும். வேணாலும் கேசப்பட்டு எவ்வளவு நாளைக்கு சும்மா இருப்பா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பக்கம் தப்பு தண்டா நடக்கணும் என்பது மக்கள் விரும்புகிறார்களா? இந்த சட்டம் விரும்புதா? நாடு விரும்புதா? இந்த சட்டத்தை நோக்கி நாங்கள் வர வேண்டுமா? என்ன விரும்புறாங்க? கொடுமையா இருக்குங்கிறீங்க. இது அதுக்கு மேல கொடுமையா? இது நியாயமா? இது இந்த மாதிரி நேரத்தில் கூட விவாதத்தில் இல்லைன்னா எப்படி சொல்லப்படுறீங்க? இது நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் ஐயனார்ந்து ஒருத்தர் முனியம்மாண்டு மனைவி. இத்தனைக்கும் சொந்தக்காரங்க, அக்கா மகன். சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? வேற ஒரு குடும்ப பகை அதெல்லாம் கிடையாது. சொந்தம்ங்கிற ஒரு இணைப்பு கூட சேர்த்து வைக்கணும். அப்படி இருந்து கூட என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை என்ன செய்யறாங்க? பொதுவா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தவன என்ன செய்யறாங்கன்னா இப்ப என்ன லேட்டஸ்ட் விஷயம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா பெண்கள் தரப்பில் இருந்து வரதட்சணை கேஸ் கொடுத்துட்டுருவாங்க. வரதட்சணை கேட்டா தான் வரதட்சணை கேஸ் கொடுக்கணும். வரதட்சணை கேஸ் கொடுத்தா எப்படி கொடுத்துருக்கணும்? கல்யாணம் பண்ணும்போது கொடுக்க வேண்டியான கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கேட்டான். அப்போலாம் தலையாட்டி விட்டு வரதட்சணை எப்ப கொடுக்குறாங்க? 4 வருஷம் வாழ்ந்து விட்டு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா அப்படி கேட்கவே மாட்டாங்க. வரதட்சணை கேட்கறது என்பது கோடியில ஒருத்தவன்டா கேட்பானே தவிர 4 வருஷம் பிறகு கேட்பான். கல்யாணம் பண்ணவன கேட்பான். ஒரு பிள்ளை பெற வரைக்கும் அதை வாங்கிட்டு வந்து அந்த சீர் என்ன செய்வான்? அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் வண்டி ஓடுமே தவிர 6 வருஷத்துக்கு பிறகு வரதட்சணை கேட்குங்க. கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆயிரும். ஏதாவது கண்டிச்சாண்டு வைங்க, ஏதாவது தப்ப சுட்டிக்காரன்னு வைங்க, மாமியா மருமக சண்டைன்னு வைங்க, வரதட்சணை கேஸ் கொடுத்துருவேன். வரதட்சணை பொம்பளைக்கு சட்டம் சாதகமா இருக்குது. வரதட்சணை கேஸ் கொடுத்துட்டா நம்ம முனியம்மாக்கு அவருக்கு ஐயனாருக்கு சண்டை வந்தவொடனே ஜமாத்துல அவங்களுக்கு ஜமாத்து இருக்கும், அவங்களுக்கு பஞ்சாயத்து வச்சிருப்பாங்க, பேசலாம், பேசி சுமமான ஒரு முடிவுக்கு வரலாம். அதையும் நான் விட்டுவிட்டு போலீஸ்ல உடனே வரதட்சணை கேஸ் கொடுத்தாச்சு. அப்ப குடும்பத்தில் உள்ள சண்டைக்கு வரதட்சணை கேஸ் அவன் என்ன செய்வான்? என்னை போலீஸ்ல கொண்டு நிப்பாட்டிட்டீல, எனக்கு வேணும், நீ பேசு, ஏதாவது நமக்குள்ள பேசி முடிக்கணும். நான் வரதட்சணை கேட்காம இருந்து நான் வரதட்சணை கேட்டு வரதட்சணை கேஸ் கொடுத்தா கணவனுடைய தாய், கணவனுடைய தந்தை, கணவனுடைய அண்ணன் தங்கைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அப்படி சொல்ல வச்சுக்கலாம். யாரையெல்லாம் குறிப்பிடுறாங்களோ வரதட்சணை கேட்டு கணவர் கேட்டாரு, மாமியாவும் சேர்த்து வற்புறுத்தினாங்க, கூட அவருடைய மகள் இருந்துட்டு வற்புறுத்தி சேர்த்துக்கிட்டோம்னா கேஸ்ல சேர்ந்துடும். அவ்வளவுதான். அப்ப யார வேணாலும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்யலாம்? உள்ள பிடிச்சி வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு வரதட்சணை கேஸ் கொண்டு கொடுத்தோம்னா இவர் நொந்து என்ன பண்றாரு? இனி வரதட்சணை கேஸ் கொடுத்தீங்கள, போலீஸ் குற்றவாளி ஆகிட்டீங்கள, அவங்க சர்டிபிகேட் நிப்பாட்டி விட்டாங்க, அது நடக்கும்ல, அதெல்லாம் பாதிக்கப்பட்டு மடங்கு. அவன் என்ன பண்ணி விட்டான்? கோர்ட்ல போய் இந்த பொண்டாட்டி எனக்கு வேணாம், நான் ஒண்ணுமே வரதட்சணை கேட்காம இருந்து போலீஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, என்னால இனிமே வாழ முடியாது. போலீஸ் அளவுக்கு போனாலும் என்ன வேணாலும் செய்யலாம் தானே, ஆள் வச்சு அடிக்கலாம். அப்ப இந்த மாதிரி போலீஸ் லெவல்ல போய் என்னை போய் குற்றவாளியை நிப்பாட்டின பிறகு நான் வாழ முடியாதுன்னு சொல்லி கேஸ் கொடுக்கிறாரு. கேஸ் கொடுத்தா தென்காசி கோர்ட்ல என்ன செய்யறது? வழக்கு நடக்கிறது. தென்காசியை சேர்ந்தவங்க இவங்க. கீழ் கோர்ட்ல நடக்குது, சார்பு கோர்ட்ல. அப்ப சார்பு கோர்ட்ல நடந்தவன சப் கோர்ட்ல நடக்குது. நடந்தவன என்ன தீர்ப்பு? உனக்கு இதுக்கெல்லாம் தர முடியாது, போலீஸ் நிப்பாட்டினாலும் பொண்டாட்டி தான், வரதட்சணை கேஸ் பொய்யா கொடுத்தாலும் பொண்டாட்டி தான். அவன் ஜெயிலுக்கு போற அளவுக்கு வரதட்சணை கேஸ் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிறான், அதுக்காக வேண்டி இனிமே வாழ முடியாதுங்கிறான். அதுக்கு என்ன கோர்ட்ல சொல்றாங்க? இது விவாகரத்து தர முடியாது, அவ போலீஸ்ல கொண்டு நிப்பாட்டினாலும் சரிதான், நீ அவளோட தான் வாழ்ந்தாகணும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினாலும் சரிதான், நீ அவளோட தான் வாழ்ந்தாகணும். இதான் அதுக்கு அர்த்தம். தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவரு ஐயனாரு சார்பு சப் கோர்ட்ல இருந்து மேல் கோர்ட்டுக்கு வர்றாரு.
மேல் கோர்ட் வந்து செய்யறாரு, கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்றாரு. இந்த மாதிரி கீழ் கோர்ட்ல அநியாயம் பண்ணிட்டாங்க, தப்பான தீர்ப்பு தந்துட்டாங்க, எனக்கு வாழ்க்கை இல்லாம இருக்கிறது, என்னை போலீஸ்ல கொண்டே விட்ட பொம்பளை என்னோட வாழ்வாளா, என்னோட வாழ்க்கை நடத்துறது கிடையாது, பேருக்கு பொண்டாட்டி நான் இருக்க விரும்பல, எனக்கு விவாகரத்து தாங்க அப்படின்னு அவர் மறுபடியும் மனு தாக்கல் பண்றாரு செஷன்ஸ் கோர்ட்ல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது, மனைவியோட சேர்ந்து வாழு, விவாகரத்து தர முடியாது, அவதான் பொண்டாட்டி, நீ அவளோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, தீர்ப்பளிச்சுட்டாங்க. வாழணும் தீர்ப்பளிச்சவங்க எப்படி வாழ வைப்பாங்கன்னு தெரியல. ரெண்டு பேரும் பிடிச்சு வைப்பாங்களா, ஒரு ரூம்ல அடைக்குவாங்களா, வெளியில காவலுக்கு நிப்பாங்களா, என்னன்னு விளங்கவே இல்லை. நீ போய் வாழணும் எப்படி வாழ்றது, வாழ்றது அதுக்குரிய சுற்றி அமைக்கணுமா இல்லை, எப்படி சூழ்நிலை இல்லையே, வாழ்ற அமைப்பு இல்லையே, போலீஸ்ல கொண்டு கொடுக்கிற அளவுக்குள்ள மோதல் இருக்கிறது குடும்பத்துக்கு மத்தியில. அப்ப வந்து சப்கோர்ட்லயும் தள்ளுபடி ஆகிவிட்டது, விவாகரத்து கிடையாதுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செஷன்ஸ்லயும் தள்ளுபடி வந்து மனைவியோட சேர்ந்து வாழ்ந்து ஆகணும் உத்தரவு போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்றாரு அவரு, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்றாரு. அப்ப வந்து அந்த கோர்ட் பிரிக்கல, இந்த கேஸ் வந்து மதுரையில விசாரிக்கணும், இப்ப வந்த கேஸா இருந்தா. அப்ப ஒரு ஹைகோர்ட் தான் இருந்தது. அதனால வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து என்ன செஞ்சாங்க, அந்த வழக்கை போட்டாரு. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது மதுரையிலும் கிளை ஆரம்பிச்சுட்டாங்க, ஹைகோர்ட் கிளைய. அப்ப இங்க மதுரை பகுதி கேஸ் அங்க மாத்துறாங்க. இங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்க மாறுது, தென்காசியில மதுரை சேரும்ல, தமிழ்நாட்டில் பாதி பகுதியை மதுரைக்கும் பாதி பகுதியை சென்னைக்கும் ஆக்கிவிட்டாங்க. அப்ப தென்காசி திருநெல்வேலிக்காரங்களாம் ஹைகோர்ட்டுக்கு போறது எங்க போகணும், மதுரை ஹைகோர்ட்டு தான் போகணும். அந்த லிஸ்டுக்குள்ள அவங்க எல்லைக்குள்ள அது வருது. அப்ப சென்னையில போட்ட வழக்கு என்ன ஆகுது, மாவட்ட நீதிமன்றத்தை ரெண்டா பிரிச்ச உடனே சென்னையுடைய பிரான்ச் மதுரை பிரான்ச் பிரிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா மதுரைக்கு அந்த வழக்கு மாறுது. மாறிக்கு கடைசியில மதுரையில இந்த விசாரணைக்கு வருது. விசாரிக்கும் போது ஒரு அம்மா விமலாங்கிற நீதிபதி அவங்க என்ன செய்யறாங்க, இது ரொம்ப அநியாயமா இருக்குது, போலீஸ்ல கொண்டே வச்சு அவனுக்கு சித்திரவதை பண்ணி வாழ மாட்டேன்னு பெரிய சண்டையை வெட்டுக்குத்து நடக்கிற அளவுக்கு இருக்கு நிலைமை, இது போய் வாழணும்னு எப்படி சொல்றீங்க, அநியாயமா இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா விவாகரத்து ஒன்று தரேன்னு தீர்ப்பளிச்சிடறாங்க. பெண்ணு தான் தீர்ப்பளிக்கிறாங்க. இப்ப இந்த தீர்ப்பு 11 வருஷம் ஆச்சு. அதாவது விவாகரத்து தர்றேன்னு சொல்றதுக்கு இந்த தீர்ப்பு வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, 11 வருஷம் இவன் போராடி பல நீதிமன்றங்களை சென்னைக்கு படியேறி மதுரைக்கு படியேறி நீதிமன்றங்கள் வக்கீல்களுக்கு ஏராளமான பணத்தை செலவழிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கை கல்யாணத்தை எப்படி பண்றீங்க, அப்ப கல்யாணத்தை ஒரு சட்டத்தை போடு, கல்யாணம் பண்றதா என்ன செய்யணும், முதல்ல கீழ்கோர்ட்ல அனுமதி வாங்க வேண்டும், அதுல ஓகேன்னு சொன்ன பிறகு மறுத்துட்டான்னு சொன்னா மறு செஷன்ஸ்ல கொண்டு அதெல்லாம் செஞ்சிருந்தா ரத்துக்காங்க. போ கல்யாணத்துல பண்ணிட்டு போயிருவாங்க, விவாகரத்து கேட்கறவங்க என்ன செய்யணுமா, எந்த சட்டத்தின்படி நடந்துச்சு அந்த சட்டத்தை பிரிக்க வேணும். சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் கல்யாணம் பண்ணீங்களா, எல்லாரும் ஹைகோர்ட்ல போய் தான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்களா? அப்ப கல்யாணத்துல வந்து இதெல்லாம் அவங்கவுங்க பண்ணிக்கிற ஒரு விஷயத்துல போட்டுக்கிட்டு சிம்பிளா விட்டுருந்தா நீதிமன்றத்துல வழக்காவது தேங்காது. இந்த குடும்ப வழக்குனாலேயே கிரிமினல் கேஸ் கூட பிடிக்க முடிய மாட்டேங்குது, வண்டியா சேருது. நீதிபதிகள் அந்த வேலை தான் பார்க்க முடியுது, திருட்டு பேரை பிடிக்க முடிய மாட்டேங்குது. திருடங்க ஒரு திருடனான்னு பிடிச்சாங்கன்னா அவன் செத்து போன பிறகு தீர்ப்பளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு திருடன் செத்து போயிடுவான், அவன் திருடன்னு சொல்லி 6 மாசம் தண்டனை சொல்றதுக்கு எவ்வளவு பணத்தை தான் கொண்டு தண்டனை. ஏன் காரணம், வழக்கு குவியுது. இந்த மாதிரி தேவையில்லாம நீதிமன்றங்கள் இந்த சும்மா வேணுமா, ஓட்டு அவனுக்குள்ள பேசி முடிச்சோ ஜமாத்துல வச்சு கூட்டில் வச்சு நல்லா சேர்ந்து சீங்க பண்ண முடிஞ்சு வச்சுக்கல, சிம்பிளா முடிச்சு விட்டு போயிடலாம். கடைசியில் இருக்குன்னு சொல்ல போற, இல்லன்னு சொல்ல போற, ஏதாவது சொல்ல போற, அதை உள்ளூர்ல சொல்லிட்டு போயிடறான், அது ஜமாத் சொல்லிட்டு போயிடறான், பஞ்சாயத்து சொல்லிட்டு போறான், ஏன் நீதிமன்றத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சிந்திச்சு பார்க்கும்போது 11 ஆண்டுகளுக்கு பிறகு 11 20 ஆண்டு 20 வருஷம் இந்த தீர்ப்பு வழங்குறது எத்தனை வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கு 82ல போட்ட வழக்கு, 92ல போட்டது இப்ப 2012 தீர்ப்பாயிருக்கு. 20 வருஷம் எதுக்கு, மனைவி இல்லைன்னு சொல்லி வேணாம், என்னை போலீஸ் நிப்பாட்டி விட்டா, என்னை கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டி விட்டா, ஜெயிலுக்கு அனுப்பி விட்டா, அவ வந்து தாய் வீட்டுக்கு போயிட்டா, எனக்கு வாழ முடியல, பயமா இருக்கு என்று நீதிமன்றத்துக்கு போனாலும் கூட அது இல்லைன்னு முதல்ல சொல்லி இருக்குன்ற தீர்ப்பு வாங்குறதுக்கு என்ன ஆயிரும். ஒரு உதாரணமா அப்படி வச்சுக்கிறோமே, ஒரு 40 வயசுல இந்த வழக்கு ஆரம்பிச்சான்னு வைங்க, 60 வயசுல இவனுக்கு தீர்ப்பு கொடுத்து 60 வயசு பிறகு எனக்கு கல்யாணம் இருக்கு, 40 வயசுல கேட்ட போடுறா, 60 வயசு ஆகும்போது உனக்கு வாரம் தருகிறேன், அப்ப 60 வயசுக்கு அவனுக்கு கல்யாணமா, அவன் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போயிருப்பான். அப்ப எப்ப தேவையோ அப்ப கிடைக்கத்தான் நியாயம். இந்த விவாகரத்து கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, 60 வயசு 70 வயசுல கொடுக்கறதுக்கு பதிலா இப்ப சொல்லி தொலைலாம், 65 வயசு போங்கடா எப்படி இருந்துட்டு போங்கடா சொல்ல வேண்டியதானே. 60 வயசுல விவாகரத்து கொடுக்குறாங்க, கொடுத்தே சரி, எப்ப கொடுக்குறீங்க, அப்ப இதை மாத்தணுமா எதை மாத்தணும். இஸ்லாமிய சட்டம் எவ்வளவு அற்புதமா இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி 2 கிட்ட வச்சு அவனே சொல்லி சேர்ந்து வாழ்றதுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி குடும்பத்தாரும் பேசி அவங்களே அறிவுரை சொல்ல வச்சு சிட்டிங் எல்லாம் வச்சு சரி நஷ்டம் வாங்கி கொடுத்து போமான்னு முடிச்சு விடுறதுக்கு அல்ல சேர்ந்து போங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புறதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கிறது.
3 மாசம் 6 மாசம் பஞ்சாயத்து ஒவ்வொரு விபச்சாரத்துக்கு போக மாட்டான், ஒழுங்கு நடக்காது, அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேடிக்கலாம், இவனுக்கு ஒரு வாழ்க்கை தேடி போயிட்டு இருக்க வேண்டியதான, எவ்வளவு லேசா இருக்கிறது. இது கொடுமையா? எது கொடுமை? இது கொடுமைங்கிறாங்க. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இது அநியாயமா இல்லையா? இது அவளுக்கு விளங்காம தூண்டி விட்டு வழக்கு போடுறான்னு சொன்னா அவள் தான் என்ன செய்வா? இவனுக்கு 60 ஆகும், அவளுக்கு 50 ஆகி போயிடும். 50 அவ என்ன செய்வான்? விவாகரத்து வாங்கிட்டு போய் 50 வயசு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேவைன்னு வரம்பு கொடுக்க முடியுமா? எப்படி என்ன அர்த்தம் இருக்கு? விளையாடுறாங்களா? சட்ட மக்களுடைய உணர்வு புரியுறாங்களா? இளமண்டா என்ன, உடல்டா என்ன, தேவைண்டா என்ன, உடற்புற உண்மை உங்களுக்கு தெரியாதப்ப எதுக்காக இந்த விஷயத்தை இந்த மாதிரி கையாளுறாங்க? சட்டம் சரியில்லை. சட்டம் சரியான சும்மா அரை மணி நேரத்தில் முடிகிற ஒரு விஷயம், ஒரு நாள்ல முடிகிற விஷயம், 2 நாள்ல முடியும். அது எப்படியும் 3 மாசம் எடுத்துக்க. அவ்வளவு மேட்டர் தான் இது. சிம்பிளா முடிக்கிற ஒரு விஷயம். இப்படி ஒரு தீர்ப்பை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்த ஒரு விஷயம். ரமேஷ் ஒரு ஆள் என்ன செய்யறாரு? ஹேமலதாண்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த ஹேமலதா ஒரு முன்னாள் ஒரு எம்எல்ஏவுடைய மகள், ஒரு எம்எல்ஏவுடைய மகள்ங்கிற முறையில் கல்யாணம் பண்ண பிறகு அதுல சில ஈகோ வந்துடும்ல. எம்எல்ஏ அரசியல்வாதி மகள்னா அவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க. இவருக்கு மேட்ச் ஆகாது, குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும், மாமனார் மாமியார் பஞ்சாயத்து வரும். இதெல்லாம் வந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? நீ குடும்பத்துக்கு லாயக்கப்பட மாட்ட அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களோ என்னமோ தெரியல. இந்த அம்மா என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட், டவுரி மாட்டுறான், அதை கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அடிச்சான், உழைச்சான், சித்திரவதை பண்ண, வர வச்சு கேட்டு பணத்தை வாங்கிட்டு வா, கார் வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வான்னு சொல்லி ஜெயிலுக்கு தொந்தரவு பண்றான். தாங்க முடியலன்னு சொல்லி என்னன்னாலும் சேர்த்துக்கலாம். சிகரெட்ல சூடு வச்சான், சிகரெட் குடிக்கிறவனா இருந்தாலும் செய்ய வேண்டியது, சிகரெட்ல சூடு வச்சான், அவன் என்ன பழக்கம் இருக்கு அதுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். வாயில வந்தாலும் சேர்த்து நினைச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு வேற இருந்த காரணத்தினால இவனை உடனே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஜெயில. யார? இந்த ரமேஷ்ங்கிற ஆளை பிடிச்சி என்ன செஞ்சாங்க? புருஷனை ஜெயில கொண்டு வச்சு 22 நாள் உள்ள இருக்கிறார். ஜாமீன் மனு போட்டா இவனை வெளியே விடக்கூடாது, வச்சா என்ன கொண்டு விடுவான்னு சொல்லி அந்த பொம்பளை இன்னொரு எதிர் மனு கொடுத்து ஜாமீன் கேட்பாக்குது. உள்ளேயும் தள்ளிவிட்டு கோர்ட்ல என்னை ஜாமீன்ல விடுங்கன்னு கேட்பான்ல, இவனை விட்டா என்னை கொண்டு விடுவான், அதனால வெளியே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அதனால 22 நாள் இல்லாட்டி ஒரு வாரத்தில் வந்திருக்கலாம் அந்த கேஸ்லாம். இந்த கேஸ்லாம் ஒரு கேஸ்ல வர வேண்டிய விஷயம். இவங்க எதிர் மனுலாம் போட்டுக்கிட்டு நினைச்சாங்க 22 நாள் வந்தானா அவன் இதுக்கு மேல வாழ முடியாது. இவ்வளவு செஞ்ச பிறகு ஏதோ நமக்குள்ள பேசினா ஒன்னும் பரவாயில்ல, என்னையே எங்க அம்மா எல்லாத்தையும் கூட ஜெயில கொண்டு போட்டு வழக்குல சேர்த்து குடும்பத்தையே நாசமாக்கி ஊர்லாம் சந்தி சிரிக்கிற மாதிரி ஆக்கி காரி துப்புற மாதிரி ஆக்கி எங்க போலீஸ் ஜெயிலுக்கு போயிட்டு பாப்பாங்களா இல்லையா? என்னத்துக்கு போனாலும் தெரியாது. ஜெயிலுக்கு போயிட்டோம்னா அது உண்மைன்னு மக்கள் நினைப்பாங்க. பொண்டாட்டி போய் அடிச்சானா, சிகரெட் சுட்டானா அப்படிலாம் பொம்பளை சொல்லக்காதுன்னா எஃப்ஐஆர்ல எழுதுலாம் வந்துடும். அது மாதிரி நான் என்னை உடல் உறவு கொள்ளும் பொழுது என்னை கேமராவில் படம் எடுத்துக் கொள்வார்னு கூட சேர்த்து விட்டுருவாங்க பொம்பளைங்க. சேர்த்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சவனான்னு ஊர்ல 4 பேர் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். இவங்க அதை ஒரு பழி வாங்குறதுக்காக என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு ஏற்றவாறு நம்ம நாட்டில் அந்த சட்டத்தை வரதட்சணை சட்டம் வச்சிருக்காங்க. அதை கொண்டே கொடுத்துறாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விவாகரத்து வழக்க அவரு கேட்கிறாரு, எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டவன் அந்த அம்மா என்ன செய்யுது? ஜெயிலையும் வச்சுவிட்டு ஓட தொலைஞ்சு போட நாயன்னு சொல்ல வேண்டிய, உனக்கு பிடிக்கல, அவனை ஜெயில வைக்கிற அளவுக்கு அவனுக்கு பஞ்சாயத்து இருக்கிறது, உன்னால அவனோட வாழ முடியாது, அவன் அம்மாவோட வாழ முடியாது தெரிஞ்சு போச்சு, ஜாமீன்ல வந்தா கூட உன்னை கொலை பண்ணிருவாங்கிற அப்படி சொல்லிவிட்டு என்னை அவரோட சேர்த்து வைக்கணும், விவாகரத்து கொடுக்க கூடாது மனு சேர்த்து வைக்கணும்னா அவனை வெளியே விட்டா கொலை பண்ணுவான்னு ஒரு பக்கமாக போட்டுட்டு அவன் சேர்த்து வச்சா கொலை பண்ண மாட்டானா? என்ன மனு போடுறாங்க? விவாகரத்து கொடுத்து மனு கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க எப்படி மனு கொடுக்குறாங்க? சேர்ந்து வாழும் உரிமை எனக்கு இருக்கிறது, என்னை என் கணவரோடு சேர்த்து வைக்க வேண்டும் மனு கொடுத்த உடனே நீதிமன்றம் என்ன செய்யறாங்க? பெண்ணு கொடுத்து சேர்ந்து வாழ்றாங்கல்ல, உனக்கு விவாகரத்து கிடையாது, விவாகரத்து இல்லைன்னு நினைச்சாங்க, தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் 2012 ஆண்டு என்ன செய்யறாரு? அவர் இப்பதான் வழக்கு போடுறாரு. அங்க போட்டு என்ன செய்யறாங்க? விவாகரத்து கொடுக்கறாங்க. இது 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு ஹைகோர்ட்ல போனா ஹைகோர்ட் என்ன செய்யறாங்க? விவாகரத்து கொடுக்கறாங்க. கொடுக்கும்போது அழகான ஒரு அறிவுரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்பெல்லாம் அகன்ற பின் நீ அவனை கொண்டு போலீஸ்ல போட்டு ஜெயில கொண்டே வச்சு மாமனார் மாமியார் உன்னுடைய மாமனார் மாமியார் எல்லாம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் சித்திரவதை பண்ணி எல்லாம் செஞ்ச பிறகு அது சொல்றார், நீதிபதி சொல்றார், அன்பெல்லாம் அகன்ற பின் சேர்ந்து வாழ முடியாது. நீதிபதிகள் தர்மராஜ், வேணுகோபால் அவங்க 2 பேரும் விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கணவன் விவாகரத்து கோரினால் மனைவி சேர்ந்து வாழும் உரிமை கோரி வழக்கு போடுகிறார்கள். மனைவியிடம் கணவன் கொடுமை அனுபவித்தால் விவாகரத்து கோரும் உரிமை கணவனுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தீர்ப்பளிச்சுட்டு அதே நேரத்தில் நீ ஒரே செட்டில்மெண்டா 5 லட்ச ரூபா கொடுக்கணும். யாருக்கு? அந்த மனைவிக்கு என்ன செய்யணும்? 5 லட்ச ரூபா நீ உடனே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு விவாகரத்து வாங்கிக்க ஹைகோர்ட்ல என்ன செய்யறாங்க? தீர்ப்பளிக்கிறாங்க. அது அவங்க கேட்டிருப்பாங்க, எனக்கு கல்யாணத்துக்குள்ள செலவு பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்,
அதுல ரூபாய் ஆகி போச்சு, இல்ல அது கொடுத்தா இது கொடுத்தா சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அதுதான் தொகை 5 லட்சம் ரூபாய். அந்த விஷயம் போக வேண்டியது இல்லை. அப்ப இந்த விவாகரத்து கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன ஆகுது, இதுக்கும் 10 வருஷம் எடுத்திருக்கு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து ஹைகோர்ட்ல கொடுக்குறாங்க. இதே கேஸ் இன்னொரு ஹைகோர்ட்டு போனா இல்லன்னு வரும். யாருக்கு எப்படி கிடைக்கும் சொல்ல முடியாது. அதாவது ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு குருவி இங்கிட்டு போமா அங்கிட்டு போன சொல்ல முடியுமா? இப்படியும் பறக்கலாம் இப்படியும் பறக்கலாம், நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரியாக இந்த கேசுகள்லாம் நீங்க நீதிபதி போறீங்க, அவர் என்ன தீர்ப்பளிப்பார் சட்ட புத்தகத்தை பத்திரம் சொல்ல இயலாது. அவர் நினைக்கிறத தீர்ப்பளிப்பார். நினைச்சா என்ன செய்வாரு, இதுக்கு இல்லாம விவாகரத்தும் பாரு, இதற்கு விவாகரத்து கொடுக்காமல் எதற்கு கொடுப்பதும் பாரு இன்னொருத்தர். அதே விஷயத்தை ஒருத்தர் செய்வாரு, இதற்கெல்லாம் விவாகரத்து கேட்கலாமான்னு சொல்லுவாரு. அதுக்கு இன்னொருத்தர் செய்வாரு, இதுக்கு தாண்டா விவாகரத்து கொடுக்கணும் பாரு. இது என்ன, இது ஒரு சட்டமா? இதுக்கு நீங்க செஞ்சுட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய திருத்தம் தின்னுங்க, அதான் கேள்விப்பேன். இந்த மாதிரி வைத்துக் கொண்டு அர்த்தமற்ற கிறுக்குத்தனமான சட்டங்களை வைத்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி விபச்சாரத்தில் ஆண்களை தள்ளி பெண்களை விபச்சாரத்தில் தள்ளி ஒழுக்கக்கட்டாக்கி ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் கணவன் மனைவி ஆக்கி விட்டு இவன் அவளுக்கு வில்லியனாவது அவ இவளுக்கு வில்லியாவதும் ஆக்கி விட்டு இது பிளாக்மெயில் பண்ணி உன்னையும் வாழ விட மாட்டேன் உன்னையும் வாழ இவன் என்ன செய்வான்? இதுக்கு தான் கோர்ட்டு போமா. அவன் என்ன பண்றான்? நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும்னு வைங்களேன். அவன் என்ன முடிவு பண்றான்? கோர்ட்டுக்கு போனா இதான் நடக்கும். முதல்ல இல்லம்பாங்க, 15 வருஷத்துக்கு பிறகு வேணா இருக்குன்னு சொன்னா சொல்லுவாங்க, அது கூட இல்லன்னு சொன்னா சொல்லிடுவாங்க. அப்ப இவ்வளவு பணத்தை எல்லாம் செலவழிச்சுட்டு எதுக்குடா பண்ணு என்ன செய்யறான்? அவன் சில முடிவு ரொம்ப கொடூர காரணம் இருந்தா ஓட்டு தள்ளுன்றான். இப்ப என்ன பண்ணுவீங்க? 90 நாள் உள்ள இருந்து வந்துடும், அவ்வளவுதான். கொலைக்கேசு போடுவீங்க. கொலைக்கேசு நிரூபிக்க இயலாது. வீட்டுக்குள்ள உள்ள கொலைக்கேசு விட்னஸ் வேணுமா இல்லையா? கொலைக்கேசு நிரூபிச்சு தண்டனை கொடுக்குறாங்க, ஐ விட்னஸ் வேணும், கண்ணால பாக்குறேன் வேணும். புருஷன் பொண்டாட்டியை கொள்ளும்போது யார கண்ணால போய் பாக்குறது? ரோட்ல கொண்டா கண்ணால 1000 பேர் பார்த்திருப்பான். வீட்டுக்குள்ள வச்சு தலைவனை அம்மி கொண்டு விட்டானா எப்படி இந்த கண்ணால போய் பாக்குறதுன்னு யார் பார்த்திருப்பா? எதுக்கு எந்த சாட்சியும் இருக்காது. அப்ப ஆரம்பத்தில் வழக்கு போடு, 90 நாள் உள்ள வைப்பாங்க, ஜாமீன் கிடைக்காம வெளியே வந்துருவான். 90 நாள்ல கல்யாணம் பண்ணி தான் போயிட்டே இருப்பான். இந்த வழக்கு நடக்கும், 15 நாள் கோர்ட்டுக்கு போவான். அதுக்கப்புறம் என்ன, குற்றவாளி சாட்சி இல்லாத காரணத்தினால் இவரை நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன் வரப்போகுது. இது ரொம்ப ஈஸி. எதுக்கு? விவாகரத்துக்கு நீ அலைஞ்சுக்கிட்டு பண்றதை விட ஒரு 90 நாளுக்கு உனக்கு வாழ்க்கை இல்லாம இருக்குமே தவிர அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இல்லை, சிம்பிள் தான். இதுக்கு நீ விவாகரத்து நடைத்தான போற கோர்ட்டுக்கு அது மாதிரி இங்க வந்துட்டு போ, இந்த கேத்துல வந்துட்டு போ, இது ஒரு பெரிய கடைசியில் விடுதலை தான் உனக்கு கிடைக்க போகுது, நிரூபிக்க இயலாது. இந்த மாதிரியான நிலைக்கு வரலாம். அல்லது என்ன பண்றான், இந்த மாதிரி நீங்க சட்டம் வச்சிருக்கும் போது இதெல்லாம் சரிப்பட்டு வர விவாகரத்துக்கு கடந்த பஞ்சாயத்து நீ பேருக்கு நீங்க கொண்டாட்டி வச்சுக்கிறோம், ஒன்னும் செய்ய மாட்டேன், சோறும் தரமாட்டேன், கண்ணியும் தரமாட்டேன், பொண்டாட்டின்னு ஊர்ல வேணா சொல்லிக்கிட்டு திரி, உன்னோட வாழவும் மாட்டேன், நான் அவளை சின்ன வீடா வச்சு இப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்பான். கல்யாணம் பண்ணா தானே கேள்வி கேட்பீங்க. இந்த நாட்டில் 2வது கல்யாணம் பண்ணா குற்றம்பீங்க. கல்யாணம் பண்ண ஒப்பாட்டி வச்சுட்டா குற்றமா? குற்றம் கிடையாது. சட்டப்படி கேஸ கொடுக்க முடியாது, ஒப்பாட்டி வச்சுக்க முடியாது. சேர்ந்து விரும்பி வாழ்வது குற்றம் இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அவன் என்ன நினைப்பான், இனிமே இந்த விவாகரத்து பக்கம் கோர்ட்டுக்கு போகவே கூடாது. கோர்ட்டுக்கு போறதை விட பிடிக்கலையா நம்ம 2 ரூட்டுக்கு அவனுக்கு காலி பண்ணு, இல்லாட்டி என்ன செய்வோம், பேருக்கு முன்னாடி வச்சு நம்ம அப்பாட்டி வச்சுக்கிறோம். என்ன பண்ணுவேன்? இப்ப இந்த பொம்பளை என்ன செய்ய முடியும்? என் கணவர் அப்பாட்டி வச்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் உரிமமான்னு சொல்லிடுவாங்க. சட்டத்தில் இருக்கு அப்படின்னா அவர் உரிமமா ஒன்னும் செய்ய முடியாது, வப்பாட்டி வைக்கிற குற்றம் இல்ல. இந்த சட்ட புத்தகத்தில் எதை வச்சு நான் கேஸ் போடுறது? அவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி கேஸ் போடுவேன். அதான் கல்யாணம் பண்ணா கேஸ் போடுவாங்களாம், விபச்சாரம் பண்ணா கேஸ் போட மாட்டாங்க. எப்படி விஷயம்? உன் புருஷன் கல்யாணம் பண்ணான்னு சொல்லி உள்ளதுக்கு வைக்கிறேன், அவன் ஒரு வப்பாட்டி வச்சிருந்தா எப்படி உள்ள வைக்கிறது? இதான் சட்டம் அப்படி இருக்குது. அப்ப இதுக்கு போய் மனைவி கேச குடிக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்றான் நிறைய பேரு, இந்த விவாகரத்து ஒரே ஒரு நஷ்டம் அவனுக்கு என்ன வரும்னா, இந்த செத்து போயிட்டானா சொத்துகளுக்கு கிடைக்கும், வாழ்க்கையில கிடைக்காது. புருஷன் சொத்துல மனைவி கிடைக்கும். அதையும் விவரம் தெரிஞ்சவனா இருந்தா சொத்து என் பேர்ல இருந்தா தான் உனக்கு கிடைக்கும். இருக்கும்போது எழுதி கொடுத்துருவேன். இருக்கும்போது அப்பாடி பேர் மாத்தி விட்டா என்ன பண்ணுவேன்? நான் ஒன்னும் எழுதி கொடுக்காம செத்து போனா தானமா ஏன் சொத்து உனக்கு வருவேன். நான் என்ன இருக்கும்போது தானமா கொடுத்துட்டே இருப்பேன், யாருக்கும் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி வப்பாட்டி கம்பெனி கொடுத்து முடிச்சிருவேன். அப்ப என்ன பண்ணுவேன்? அவன் செத்த பிறகு ஒண்ணுமே இருக்காது, பேங்க்லயும் ஒண்ணும் இருக்காது, அசையா சொத்துகளும் ஒண்ணுமே இருக்காது. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்படி தூண்டுகிறார்கள். இது இது மக்களுக்கு தெரிய இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அதிகரிக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனா அதுக்குன்னு இணையதளங்கள் இருக்கு. எதுக்கு? இந்த பாதிக்கப்பட்ட விவாகரத்து சட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கான சங்கம் போட்டு வண்டி எழுதியிருக்கிறாங்க. அதுதான் எடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குன்னு வெப்சைட் போட்டு பாதிக்கப்பட்ட அம்மாவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, சொந்த அனுபவத்தை சொல்றான். நான் இந்த மாதிரி வழக்கு போட்டேன், எனக்கு இந்த மாதிரி நடந்தது, இது நீதியா நீங்க நினைக்கிறீங்களா? பெண்ணுரிமைன்னு பேசுறீங்களப்பா, இது என்ன வகையில் நியாயம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அனுபவங்கள் எழுதுறான், அதுல ஷேர் பண்ணிட்டு அது பாட்டு மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்டவங்க சேர்ந்துகிட்டே இருக்கான்.
ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும், இந்த ஒரு பொம்பளை மேல வந்து ஒரு ஸ்டேஷன்ல போய் மாதர் சங்கம் முற்றுகையிடுறாங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி வரதட்சணை ஆம்பளை சங்கம் முற்றுகையிடுற மாதிரி வரும். ஸ்டேஷன்ல என்ன செய்வான், ஒரு 500 இளைஞர் போயிடும், உள்ள விட்டு வரதட்சணை கேஸ் போடாத, அந்த கருத்துவாக்கம் ஏற்பட்டு இருக்குது. ஆண்கள் மத்தியில இந்த சட்டங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. ஆண்களை ஒரு பொருட்டாவே நியாயத்தை பேச மாட்டேங்கிறாங்க. பெண்ணா ஆணும் நியாயம் இருந்தா பெண் பக்கம் பேசு, நியாயம் இருந்தா ஆண் பக்கம் பேசு. பொம்பளை தப்பு செஞ்சா அவளை ஏற்று நிக்கணும், ஆம்பளை தப்பு செஞ்சா அதுக்கு எதிராக நிக்கணும். அப்ப தப்பு சரி, இதை பேசுவதற்கு பதிலாக பெண் ஆண் என்று பேசுகிற ஒரு மனநிலையை சாதகமா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். கடைசியில் அந்த அளவு தீர்ப்பு வாங்கிட்டாரு. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து பாருங்க எத்தனை கேஸ் பாருங்க. இதனால எதுக்கு சொல்றோம், இஸ்லாமிய விவாக சட்டம் எவ்வளவு சிறந்த முறையில் இருக்கு என்பதை புரிந்து கொள்வது. இதுக்கு மிஞ்சி ஒரு சட்டம் உலகத்தில் கிடையாது. நம்ம சொல்ற மாதிரி இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தா 2 பேருக்குமே நிம்மதி, செலவு இல்ல, கஷ்டம் இல்ல, பிரச்சனை இல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிஜப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் கர்நாடகாவில் மாதவ்ங்கிறது ஆம்பளை பேர், அவருடைய மனைவி அஸ்வினி. இந்த மாதவ் அஸ்வினி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பிஜப்பூர் கோர்ட்லயே லோக்கல் கோர்ட்லயே வழக்கு போடுறாங்க. லோக்கல் கோர்ட்ல நினைச்சிட்டாங்க, விவாகரத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா, காரணம் சொல்லப்படல, பேப்பர்ல எல்லாம் காண காரணத்தை, ஏதோ ஒன்னு காரணத்தை சொல்லியிருப்பாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப அப்பீல் வந்து என்ன செய்யறாங்க, மனைவி பண்றாங்க, கீழ்கோர்ட்ல விவாகரத்து கொடுத்துட்டாங்க, விவாகரத்து கொடுக்க கூடாது, எங்களை சேர்த்தான் வைக்கணும், விவாகரத்து செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்றாங்க. அப்பீல் பண்ண உடனே ஹைகோர்ட் என்ன பண்ணுது, விவாகரத்து செல்லாதுன்ற இது. முதல்ல விவாகரத்து கொடுத்தாச்சுன்றாங்க கீழ்கோர்ட்ல, மேல்கோர்ட்ல போய் விவாகரத்து கொடுத்து தப்புன்ற உடனே அவங்க என்ன செய்யறாங்க, தப்பு, கீழ்கோர்ட்டு கொடுத்த விவாகரத்து செல்லாது. இப்ப என்னவாச்சு, கணவன் மனைவி நீடிக்கிறாங்கன்னு நிலைக்கு வந்துடுறாங்க. மற்றொன்று என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மனைவி வந்து கொடுமைப்படுத்தியதற்கு வந்து நிறைய ஆதாரத்தை சரியா சமர்ப்பிக்கல, மனைவி கொடுமைப்படுத்துவதா மட்டும் சொல்லியிருக்கிறாரு, ஒழுங்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்காத காரணத்தினால அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. ஒரு விவாகரத்து வாங்க எவ்வளவு போக வேண்டியிருக்கு பாருங்க. ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கு போயிருப்பானா, ஒரு திருட்டு கேஸுக்கு கூட போனா போயிட்டு போயிட்டு இருக்கான், போலீஸுக்கு போறதுக்கு பயப்படுறான். எதுக்குடா கோர்ட்டு சாட்சிங்கிறாங்க. இப்ப அடிபட்டு கிடக்காம இருந்தேன், அதை போய் பார்த்தா கூட போலீஸ் தகவல் கொடுக்க மாட்டாங்க, நம்மள போய் சாட்சின்னு கோர்ட்டு கொடுக்குறாங்கன்னு பயந்துட்டு போய் நம்ம போய் செஞ்சோம்னு சொன்னா இவர் தான் சாட்சின்னு கொண்டே கோர்ட்டு நிப்பாட்டுவாங்க, நம்மளை அழைக்குவாங்க. இப்படி மனிதன் கோர்ட்டுனா பயப்படுறான். அப்படியான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை மனைவி சரியில்லை, குடும்ப வாழ்க்கை நாசமாகிட்டு இருக்கிறது என்ற காரணத்திற்காக அந்த வரட்சணை குடும்பம் கேஸ் கொடுத்தாலும் சரி, ஜெயிலில் தள்ளினாலும் சரி, வாழவே மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அல்லது வேற மாதிரி என்ன மாதிரி செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, விவாகரத்து கிடைக்கிறதுக்காக வேண்டி இப்படி படி ஏற வேண்டி இருக்கிறது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன செய்யறாங்கன்னா விசாரிக்க, அதான் முக்கியமான விஷயம். அவர் என்ன செய்யறாங்கன்னா, விவாகரத்து நீ அப்பீல் பண்ணியிருக்கிற, மேல்முறையீடு பண்ணியிருக்கிற, உன் மனைவி கேஸ் போடணுமா இல்லையா, உன் தரப்புல வக்கீல் போட்டு என்ன செய்யற, இந்த தீர்ப்பு தப்புன்னு வழக்கு போட்டப்பா உன் பொண்டாடி தரப்புலையும் அவங்க மனு தாக்கல் பண்ணணும்ல, நீ தான் இப்ப புருஷனா இருக்கிற, அந்த வழக்கு நீ தான் ஏத்துக்க. அதே மாதிரி முதல் சொன்ன மாதிரி உன் பொண்டாடி தரப்புல என்ன செய்யணும், அவங்க ஒரு வக்கீல் நியமிக்கிறதுக்கு நீ காசை கொடு, அவங்க வக்கீல நியமித்து என்ன செய்யணும், நீ ஒரு வக்கீல் செலவு பண்ணி விவாகரத்து கொடுன்னு கேளு, இன்னொரு வக்கீலுக்கு நீ பணத்தை கொடுத்து விவாகரத்து கொடுக்காதுன்னு கேளு. எப்படி அந்த அவசர பிரச்சனை அப்படித்தான் பேசணும். இவன் சார்பா நியமிக்கிற வக்கீல் வந்து விவாகரத்து வேணும் பாரு, இதுக்கு பணம் இவன் தான் கொடுப்பான். அந்த வக்கீல் என்ன செய்வாரு, விவாகரத்து கொடுக்காத சேர்த்து வைப்பாரு, அதுக்கு பணம் இருந்தா செலவழிக்கிறான். நீதிபதி தீர்ப்பு பாருங்க. அப்ப இந்த மாதிரி வாழ மறுத்து கொடுமைப்படுத்துறான்னு சொல்லும் போது நீதிபதி என்ன செய்யறான்னு கேட்டா, விவாகரத்து வழக்கில் அஸ்வினிக்கு வழக்கறிஞர் நியமிக்கணும், அதுக்கு உங்களுக்கு செலவு இருக்கிறது, அந்த செலவுக்கு நீ வந்து 50,000 ரூபாய் நீ என்ன செய்யணும் கொடுக்கணும். அது போக வழக்கு எவ்வளவு நாள் முடிஞ்சாலும் பரவாயில்லை, அது வரைக்கும் மாசம் 10,000 ரூபாய் கொடு. வழக்கு முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும், 10 வருஷம் ஆனா கூட கொண்டாடியா இருக்க மாட்டாங்க, சேர்ந்து வாழ மாட்டாங்க, முடிவாகிற வரைக்கும் வேற கல்யாணம் பண்ண இயலாது. அது வரைக்கும் என்ன செய்யணும், மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வா. உனக்கு எதிராக வழக்கு பண்ண, இன்னும் சொல்ல போனா அரசியல் சாசனத்தில் இருக்கிறது, எந்த ஒரு மனிதனையும் அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்டங்களை வச்சு நம்மள அதுக்கு கூப்பிடுறாங்க. என்ன சட்டம் இருக்கிறது, எந்த ஒரு மனிதனையும் அவனுக்கு எதிராக அவனை செயல்படுமாறு வற்புறுத்தக்கூடாதுன்னு அரசியல் சாசனம். எனக்கு எதிராக என்னை கொண்டு நிப்பாட்டக்கூடாது. அப்ப எனக்கு எதிராக வழக்க நாங்க காசு கொடுத்தா என்ன அர்த்தம், இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இல்லையா? அப்ப என்னுடைய அப்ப இதுக்கு பொம்பளை என்ன செய்வாங்க, ரொம்ப தைரியமாய் போயிருவாங்க, வழக்கு போட்டு செலவுக்கு அவங்க தானே என்ன செய்யறது, கீழ்க்கு வழக்கு போட்டான்னா நீ சேர்த்து வை, சுப்ரீம் கோர்ட்ல போட்டு விடு, சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள வழக்கு செலவு அவங்க எல்லாம் விடுவோம், உனக்கு பைசா செலவு இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா
இது இது என்ன நியாயம்? வாழவில்ல, சேரல, சந்தோஷமா இருக்கல, புள்ளப்பெற மாட்டேங்கிறா, அதுதான் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க, அதனால பரவாயில்ல, கிறுக்கிச்சே இருக்கிற பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள செலவெல்லாம் பண்ணுன்னா இது என்ன நியாயம்? இது வாழ்க்கையை இழந்து அவன் 20 வருஷத்துக்கு அவளுக்கு வழக்கறிஞருக்கு உள்ள காசையும் கொடுத்து இது இது என்ன? இது நியாயமா தெரிகிறதா? இது ஒரு அக்கிரமமா தெரிகிறதா? மனிதாபிமானமுள்ள யாரா ஏத்துக்கிற முடியுமா? பெண்ணுரிமை பேசுறவங்க எல்லாம் இதைத்தான் பெண்ணுரிமைங்கிறாங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு தான் பெண்ணுரிமைங்கிற கவசமா பயன்படுத்துறதா? அப்ப இந்த மாதிரி அவங்க தீர்ப்பளித்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடக்கும் சொல்லிட்டாங்கல்ல. அவன் 50,000 ரூபாய் கொடுத்திருப்பான், அது என்ன கொடுக்காம இருக்க முடியல, கோர்ட் உத்தரவு போட்டுச்சுல, மாசம் 10,000 ரூபாய் கட்டிட்டு தான் இருப்பான். இது என்னைக்கு தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல. 10 வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷம் கட்டிட்டு இருக்க வேண்டியதான். அந்த வக்கீலுக்குரிய காசு என்ன செய்வாரு? 50,000 ரூபாய் கட்ட வைக்கல, எந்த மாசம் பீஸ் வரலன்னு மரமனு கொடுத்தாருன்னா இன்னொரு 2 லட்சம் ரூபாய் குடும்பம் கோர்ட்ல சொல்லுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா இது என்ன தீர்ப்பா? அதை விட என்னன்னு கேட்டா இன்னொன்னு கேளுங்க. டெல்லியில ஜே.எம். கோக்லின்னு ஒரு ஆள், பேரு கோக்லின்னு ஒரு ஆள். இவர் 1953 விமலாவை கல்யாணம் பண்றாரு. நான் பிறந்த வருஷம் இது 1953. 1953 என்ன செய்யறாரு? அவர் விமலாவை கல்யாணம் பண்றாரு. 1972 விவாகரத்துன்னு வழக்கு போட்டாரு. எப்ப போட்டாரு? 1953 பிறந்தவர். பிறந்ததுதான் மணந்தது. 1953 பிறந்தது இல்ல, நான் பிறந்த வருஷம் கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்படி மனம் தகுந்தானே வந்திருக்குது. அப்ப 1953 ஒரு 25 வயசாளா இருந்திருப்பாரு, குறைஞ்சபட்சம் 30க்குள்ள இருந்திருப்பாரு. அப்ப கல்யாணம் பண்ணாரா? ஒரு 72 வரைக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு. அப்புறம் 72 நினைச்சாரு சகிக்க முடியல, விவாகரத்து மனு கொடுக்கிறார். அந்த விசாரணை 72 போட்ட வழக்கை விசாரிச்சு 94 வரைக்கும் போய் தீர்ப்பளிக்கிறாங்க. வழக்கு போட்டது 72 கேஸ் போட்டவரை எப்ப பண்றாங்க? 72, 82, 92, 22 வருஷம். 22 வருஷமா இந்த விவாகரத்து பயங்கரமான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க, விவாகரத்து கொடுக்கறதா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு? 2 பேர் நடுவர் வச்சு அரை மணி நேரத்தில் முடிகிற ஒரு மேட்டரை 22 ஆண்டுகள் இழுத்தடிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 1994 இது 22 வருஷம் கீழ்கோர்ட்ல தான். இந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வர்றதுக்கு 22 வருஷம் அந்த ஒரு கோர்ட்டுக்கு தான். கீழ்கோர்ட்ல முதல் கோர்ட்டுக்கு தான் இவ்வளவு நடந்திருக்கு. 22 வருஷத்துக்கு பிறகு 1994 என்ன செய்யறாங்க? அவனுக்கு விவாகரத்து கேட்கறது சரிதான்ப்பா அப்படின்றாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது? விமலா அப்பீல் பண்ணு, தீர்ப்பை எதிர்த்து என்ன செய்யறது? மேல் ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணு. கீழ்கோர்ட்ல கொடுத்த தப்பு, எங்க விவாகரத்து கொடுக்க கூடாது, சேர்த்து வைக்கணும் கொடுக்குது. சேர்த்து வைக்கணும் தற்காலம் நிறுத்தி, சேர்த்து வைக்கணும் மனு கொடுத்தா வாங்குறேன் அப்படின்னு அந்த கேஸ். இந்த தீர்ப்பு வர வரைக்கும் பெண்டிங். இவனுக்கு விவாகரத்து இல்லைன்னு அர்த்தம். அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கிறது. அப்ப டெல்லி ஹைகோர்ட் என்ன செய்யறது? அதை விசாரிச்சுட்டு அவர் தீர்ப்பளிக்கிறார். தீர்ப்பளிக்கையில என்ன வலிக்கிறார்னு கேட்டா பாருங்க, அவர் சொன்ன வாசகம். நீதிபதி பேர் கைலாஷ் கம்பீர்ங்கிற நீதிபதி, டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி. அவர் சொல்றாரு, நீண்ட நாட்களாக இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டதால் வழக்கில் தொடர்புடையவர்கள் தங்களின் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாமல் போய்விட்டது. அவர்கள் தங்களின் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாமல் பாதிக்கும் மேற்பட்ட காலத்தை கோர்ட்டுகளுக்கு அலைவதிலேயே செலவிட வேண்டியுள்ளது, செலவழித்து விட்டார்கள். இது துரதிருஷ்டவசமானது. இதுபோன்ற விவாகரத்து வழக்குகளை இனியாவது விரைவாக விசாரித்து கோர்ட்டுகள் தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்போதுதான் வழக்கில் தொடர்பு உள்ளவர்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட முடியும். கொஞ்சம் நேர்மையா சிந்திச்சு பார்த்து அவர் என்ன சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல தீர்ப்பளிச்சுட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? இவர் விவாகரத்து வழங்குறேன். இந்த வழங்குறேன்னு தீர்ப்பளிக்கும் போது இவர் வயசு 85. அதான் முக்கியமானது. விவாகரத்து கொடுக்கறாங்கல்ல, இந்த விவாகரத்து வாங்குறது எப்ப அவர் கொடுக்கிறாரு? அவர் ஆரம்பிச்ச 72 ஆரம்பிச்சதுக்கு அவருக்கு தீர்ப்பு இப்ப கொடுக்கறாங்க. 2013 தீர்ப்பு கொடுக்கறாங்க. இவருக்கு இன்னைக்கு வயசு 85. அப்ப 85 வயசுக்காரனுக்கு விவாகரத்து கொடுத்து என்ன பண்ணுவான்? இப்ப விவாகரத்து கொடுத்து அவன் 85 வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ண போறானா? இந்த விவாகரத்து கொடுத்து என்ன கொடுக்காம என்ன? அப்ப இந்த மாதிரிலாம் இருந்தா என்ன நடக்கும்? யோசிக்க மாட்டேன், விலை யோசிக்க மாட்டேங்கிறான். மனிதன் உணர்ச்சி வசப்படுறவனா இருக்கிறான். ஒரு அளவுக்கு தான் ஒரு அநீதியை பொருத்திக்கணும். இது அப்படி மக்கள் பரவச்சணும். அடே கோர்ட்ல விவாகரத்து போதடா, உனக்கு ஏண்ட வழியில முடிச்சுக்கடான்னு தான் வருவாங்க. உனக்கு என்ன மாதிரி முடியுமோ அந்த மாதிரி முடிச்சுக்க. அது எவ்வளவு பெண்களுக்கு பெரிய பாதிப்பாயிரும். அவன் இந்த மாதிரி முடிக்க ஆரம்பிச்சானே ஆனால் எவ்வளவு பெரிய பாதிப்பாயிரும். பப்பாட்டி வச்சுட்டு பொண்டாட்டி வச்சிட்டு இருப்பான். விட்டா கூட வேற வீட்டுல கல்யாணம் சந்தோஷமா இருப்பா. உன்னை விடவும் மாட்டேனே, விவாகரத்தும் பண்ணவும் மாட்டேன், பொண்டாட்டி வச்சுக்கிறவும் செய்வேன், வாழவும் மாட்டேன், செலவுக்கும் தர மாட்டேன், அடிச்சு சித்திரவதையும் பண்ணுவேன், நான் இன்னொரு சந்தோஷமா இருப்பேன், பப்பாட்டி வச்சுக்கிறேன் என்று ஒருவன் இருந்தால்
இது பெண்களுக்கு நல்லதா? என்னோட வாழாச்சு நீ எதுக்குற நைஃப் போடான்னு சொல்லிட்டு உதறி விட்டு அந்த பொம்பளை போய் வேற ஒரு கல்யாணம் மட்டும் நல்லதா? அப்ப பெண்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடியதாக இஸ்லாமிய தலாக் சட்டம் இருக்கிறது. பெண்களுக்கு வாழ்க்கை தரக்கூடியதாக இஸ்லாமிய தலாக் சட்டம் இருக்கிறது. இவர்கள் பெண்களுடைய வாழ்க்கையை பறிக்கக்கூடிய வகையிலையும் விபச்சாரத்தை ஒழுக்கக்கேட்ட தூண்டக்கூடிய வகையிலும் இவங்களுடைய சட்டங்கள் அமைந்திருக்கிறது. இது தொடர்பான இன்னும் சில அபத்தங்கள்லாம் இருக்கிறது. அப்ப அதெல்லாம் சொல்லிவிட்டு எங்க தலாக்கு சட்டத்தை மாத்தணுமா, உங்க விவாகர சட்டத்தை மாத்தணுமா என்பதை என்ன செய்வோம், தெளிவான ஒரு முடிவுக்கு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.